சமகால அரசியல் நிகழ்வுகளை அலசி ஆராயும் நிகழ்ச்சி எதிரொலி. எதிரொலி 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 சமகால அரசியல் நிகழ்வுகளை அலசி ஆராயும் நிகழ்ச்சி எதிரொலி. எதிரொலி எதிரொலி நேயர்கள் அனைவருக்கும் ஸ்லாம் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். ஒவ்வொரு எதிரொலி நிகழ்ச்சியிலும் அரசியல் பிரமுகர்கள், அதுபோல் அரசியல் சார்ந்தவர்கள், அரசியலிலே பாண்டித்தியம் பெற்றவர்களை நாங்கள் அழைத்து வந்து இந்த எதிரொலி நிகழ்ச்சியினூடாக நாங்கள் மக்களுக்கு பல விடயங்களை நாங்கள் தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்றோம். எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த இவராக இருந்தாலும் சரி, அனைவரையும் நாங்கள் அழைத்து தாருஷாஃபா முகநூல் தொலைக்காட்சியினூடாக இதனை தந்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினமும் நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். எமது முனை மருதவன் அரசியல் விமர்சகர் நான் எய்த அன்பு என்ற அந்த புத்தகத்தினூடாக, அந்த நூலினூடாக தான் எய்த அம்புகளை, தான் எய்த அரசியல் அம்புகளை வெளிப்படுத்தி தொகுத்து வெளிப்படுத்தியவர் முனை மருதவன் எம்எச்எம் இப்ராஹிம் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். இன்றைய தினம் நாங்கள் பல விடயங்கள் இருந்தாலும் ஒரு சில விடயங்களை மாத்திரம் நாங்கள் இதற்குள் பேச இருக்கின்றோம். குறிப்பாக அண்மையில் நடந்த கல்முனையில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த பதற்ற நிலை, அல்லது இந்த இனமுறுகளை உருவாக்கக்கூடியவாறான சில சம்பவங்கள் இடம்பெற்று வருகிறது. இது அரசியல் பிரமுகர்களால் இடம்பெற்று வருகிறது என்ற ஒரு விடயமும் இருக்கத்தக்கதாக மக்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்று சொன்னால், நாங்கள் தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள் அனைவரும் நாங்கள் இணைந்தே செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம், அரசியல்வாதிகள் தான் இவ்வாறான விடயங்களை எங்களால் பிரிக்க பார்க்கின்றார்கள் என்ற ஒரு விடயமும் அதற்குள்ளே இருக்கிறது. குறிப்பாக நாங்கள் மக்களோடு நாங்கள் பேசுகின்ற போது எமது தமிழ் சகோதரர்கள் ஏராளமானவர்கள் இருக்கின்றார்கள். அவரோடு பேசுகின்ற பொழுதும் அதாவது எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை என்றவாறெல்லாம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலே சரி, இது தொடர்பாக நாங்கள் பேச இருக்கின்றோம். உங்கள் காத்திரமான கருத்துக்கள் கொமெண்ட்ஸ் வழியாக அனுப்பி வைங்கள், காத்திரமான கேள்விகளை அனுப்பி வைங்கள். நாங்கள் அதற்கும் விடை சொல்வதற்கு தயாராக இருக்கின்றார் எங்களது முனை மருதவன் எம்எச்எம் இப்ராஹிம் அவர்கள். குறிப்பாக இந்த விடயம் நீண்ட காலமாக இழுபறையிலே வந்து கொண்டிருக்கிறது. பல அரசியல் பிரமுகர்கள் இங்கே இருந்து கொண்டிருக்கின்றார்கள், பல கட்சி சார்ந்தவர்களும் இருந்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் இன்னும் அந்த விடயம் பூதாகரமாக வெடித்து கொண்டே இருக்கிறதே ஒழிய இதனை நிவர்த்தி செய்வதற்கான எந்த ஏற்பாடுகளும் இல்லை என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். சரி, இந்த அடிப்படையில் தான் நாங்கள் இன்றைய தினம் இந்த விடயம் தொடர்பில் நாங்கள் கேட்கிறோம். குறிப்பாக இந்த கல்முனை உப செயலக பிரிவு அல்லது இந்த பிரதேச செயலகம், அதுபோல் இந்த சபைகள் 4ஆக பிரிகின்ற விடயம், இது வந்துட்டு எவ்விடத்தில் தொடங்கியது என்பது பற்றி நீங்கள் நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் முதல் சொல்ல வேண்டும். நல்லொரு விடயத்தை பற்றி பேசுகிறீர்கள். சமகாலத்தில் இதை பற்றி நாம் விரிவாக பேசப்பட வேண்டும். இது சபை சம்பந்தமான, அதாவது உபபிரதேச செயலகம் சம்பந்தமான விடயம் பல பேராலும் பேசப்பட்டு வருகின்ற விடயமாக இருக்கின்றது. இதில் தமிழ் தரப்பில் உள்ள மக்களும் முஸ்லிம் தரப்பில் உள்ள மக்களும் இதனை பூரணமாக புரிந்து கொண்டார்களா என்பது எனக்கு சந்தேகமாக தான் இருக்கிறது. இது ஒரு மேல்மட்டமாக பார்க்கின்ற போது அவர்கள் உரிமை கேட்பது போன்றும் நாம் உரிமையை மறுப்பது போன்றும் காட்டிக்கொள்ளப்பட்டாலும், அதனை வைத்துக்கொண்டு இரண்டு தரப்பு அரசியல்வாதிகளும் அரசியல் செய்வதும் இது நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால்
உண்மையில் இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் கண்ணெதிரே இருக்கின்றது. அதனுடைய கடைசியாக அதை நான் உங்களுக்கு புரிய வைக்க முடியும், மக்களுக்கும் தெளிவுபடுத்த முடியும். மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பது எங்களது நோக்கம். ஆகவே கல்முனை மாநகர சபை என்பது இலங்கையில் ஒரு தொகுதியே ஒரு மாநகர சபையாக இருப்பது என்பது கல்முனையில் மட்டும்தான். இதில் பெரும்பான்மையாக முஸ்லீம்கள், தமிழர்கள், சிங்களவர்களும் கணிசமானவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் பயங்கரவாத செயல்பாடுகள் ஆரம்பிக்கின்றன. குறிப்பாக வடகிழக்கில் ஆரம்பிப்பது நம்ம அதை விவரிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லோரும் தெரிந்த விடயங்கள் தான். அந்த நிலையில்தான் கல்முனையிலும் சில இயக்கங்களினால் போலீஸோடு மோதுவதும் இராணுவத்தோடு மோதுவதும் அடிக்கடி கல்முனையில் கலவரங்கள் ஏற்படுவதுமாக இருந்தது. இந்த நிலையில் தான் 1989 காலப்பகுதியில் தமிழர்களுடைய நிர்வாகங்களை கவனித்துக் கொள்வதற்காக அந்த பிரச்சனை காரணமாக முஸ்லிம்களுடைய பிரச்சனையை முஸ்லிம்களும் தமிழருடைய பிரச்சனை அந்த அன்றாட அந்த நிர்வாகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கவனித்துக் கொள்வதற்கு தான் அதை ஏற்பாடு செய்திருந்தார்கள். இந்த நேரத்தில் ஒரு விடயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 1989 தமிழர்களுடைய 29 ஜிஎஸ் பிரிவுகள் அடங்கிய அந்த ஜிஎஸ் பிரிவுகளை அவர்கள் தனியே கவனித்துக் கொள்வது போன்ற அந்த குழப்ப காலங்களில் இருந்தாலும் அது ஏன் ஏற்பட்டது, அது எதற்காக ஏற்பட்டது, அவருடைய மர்மங்கள் என்னங்கிறதை நம்ம விரிவாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ அவர்கள் உபபிரதேச செயலகமாக தமிழருடைய பிரச்சனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் முஸ்லீம் பிரிவு முஸ்லீம் பிரச்சனை முஸ்லீம்களுடைய அன்றாட வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் ஒரு 1989 இருந்து அந்த நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்ற போது பிரச்சனை சுமூகமாகின்றது. அதே நேரத்தில் அவர்களுடைய செயல்பாடு என்பது செயல்பாடு என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. முதலாவது விடயம் என்னவென்றால், தமிழ் தரப்பினர் கேட்பது எங்களுக்கு பிரதேச செயலக அந்த உபபிரதேச செயலகத்தை தரம் உயர்த்தி செயலகமாக ஆக்கித்தாருங்கள் என்பதுதான் அவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. அந்த 29 ஜிஎஸ் பிரிவுகளையும் ஒன்றாக்கி அந்த உபபிரதேச செயலகத்தை தரம் உயர்த்துகின்ற போது அவருடைய எல்லைகளாக அவருடைய எல்லைகள் நிலத்தொடர்பற்ற முறையில் தான் இருக்கிறது. அதற்குள் கல்முனை நகரை ஒட்டிய பிரதேசங்களையும் அந்த 29 ஜிஎஸ் பிரிவுகள் தான் வருவதனால் அதையும் நாம் அந்த டிஎஸ் பிரிவு ஊர்ஜிதப்படுத்தி எடுத்துக்கொண்டோமே ஆனால் அதற்குள் கல்முனை நகருக்குரிய அதிகாரங்களும் தங்களுக்கு வந்துவிடும் என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் அவர்கள் அந்த உபபிரதேச செயலகத்தை தரம் உயர்த்தி தாருங்கள், இன ரீதியாக தரம் உயர்த்தி தாருங்கள் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இதற்குள் 70% வசிக்கின்ற முஸ்லிம்களுக்கும் 29 ஜிஎஸ் பிரிவு தான், 30% வசிக்கின்ற தமிழ் மக்களுக்கும் 29 ஜிஎஸ் பிரிவுகள் தான் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த நேரம் நமது அரசியல்வாதிகள் இது ஏன் நடந்தது, எதற்காக நடந்தது, எப்படி நடந்தது என்பதில் கரிசனை செலுத்தவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் நான் சொல்லுகின்றேன். எந்த தரப்பாக இருந்தாலும் அவர்கள் கேட்பதில் நியாயம் இருக்கிறதா அநியாயம் இருக்கிறதா என்பது ஒரு பக்கம் வைப்போம். அந்த நியாயம் அநியாயங்களுக்கு மறுதரப்பினர் என்ன நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் என்ற அந்த தியரியை பார்க்கின்ற போது அது மற்ற தரப்பின் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் பிழைகளை எல்லாம் விடுகிறார்கள், நிறைய பிழைகளை விடுகிறார்கள். அதனை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அவர்கள் கேட்கும் கேள்விக்கு எதிர்வினையாற்ற அதற்குரிய பதிலை அளிப்பதற்கு அவர்கள் தயாரில்லை. உதாரணமாக இந்த 29 ஜிஎஸ் பிரிவும் தமிழர்களுக்கு செல்கின்ற போது 30% பிரித்து செல்கின்ற போதும் முஸ்லிம்களுக்கு 70% இருக்கிற முஸ்லிம்களுக்கும் 29 ஜிஎஸ் பிரிவு வருகின்ற போதும் அதை என்னவென்று கவனியாத பிழைதானே அது அவர்கள் செய்திருக்க வேண்டும். அதை முதலாவது அந்த பிழை விடுகிறார்கள். இரண்டாவது, அவர்கள் தனியாக தொடர்ந்து இயங்குவதை அனுமதித்தது ஒரு காரணம்.
ஒரு அந்த அந்த அவர்கள் இருக்கின்ற அந்த வளாகம், அந்த கட்டடம் என்பது டிஎஸ் ஆபீஸுக்காக இயங்குவதற்காக தான் கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை நாளவடையில் அவர்கள் கைப்பற்றி கொண்டார்கள். அதையும் கூட நம்முடைய முஸ்லீம் அரசியல்வாதிகளோ முஸ்லீம் அபிமானிகளோ கண்டுகொள்ளவில்லை. அதையும் அந்த பிள்ளையை விடுறார்கள். இப்படியான நிலையில்தான் தமிழர்களுடைய போராட்டம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இந்த 29 GS பிரிவுகளையும் நாம் ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டால் கல்முனை நகரத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரலாம் என்பது அவருடைய எண்ணமாக இருக்கிறது. அதற்கு மாற்றீடாக நாம் நமது தரப்பினர் என்ன நடவடிக்கை எடுத்தார்கள், என்ன பதில் அளித்தார்கள், அதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் என்பது ஒரு பூஜ்யமான நடவடிக்கையாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. உதாரணமாக ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழர்கள் நகர சபைதாருங்கள் என்று இதுவரை கேட்கவில்லை. எங்களுக்கு நகர சபைதாருங்கள் தங்களை ஆண்டு கொள்வதற்கும் தங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கும் தங்களுடைய நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்வது நகர சபை தான் அவர்களுக்கு தேவை. எங்களுக்கு நகர சபை வேண்டாம், எங்களுக்கு இந்த பிரதேச செயலகத்தை தந்தால் போதும் என்றுதான் அவர் வாதாடுகிறார்கள். ஒருமுறை தமிழ் தரப்பில் இருந்து ஒரு முக்கியமான நபர் பேசுகிறார், எங்களுக்கு நகர சபை தேவையில்லை, நாங்கள் அது ஒன்றாகத்தான் இருக்கிறோம், சாய்ந்தமருதுக்கு நகர சபையை கொடுங்கள், சாய்ந்தமருது நகர சபையை கொடுத்தால் கூட இங்கே பெரும்பான்மையாக முஸ்லிம்கள் தான் இருப்பீர்கள், நாங்கள் அந்த மாநகர சபையில் எதிர்க்கட்சியாகத்தான் இருக்க முடியும், ஒரு காலமும் தமிழர்கள் ஆட்சியை கைப்பற்ற முடியாது, ஆகவே அதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் எங்களுக்கு நகர சபை தேவையில்லை, எங்களுக்கு பிரதேச செயலகத்தை தரமுயர்த்தி தந்தாலே போதுமானது என்று அவர்கள் ஏன் கேட்கிறார்கள் என்று சொன்னால், இந்த 29 GS பிரிவுகளையும் உள்ளடக்கிய ஒரு பிரதேச செயலகத்தை அவர்கள் ஊர்ஜிதப்படுத்தி கொண்டால் நாளடைவில் ஒரு 5 வருடங்களோ 10 வருடங்களுக்கு பிற்பாடு நகர சபையை தாருங்கள் இந்த எல்லையோடு என்று கேட்கலாம். இந்த 29 GS பிரிவுக்குள் தான் கரக்கடப்பள்ளி வீதியோடு அவர்களுடைய அந்த GS எல்லைகள் பேணப்படுகின்றன. அப்ப கரக்கடப்பள்ளியின் எல்லையோடு அவர்கள் அந்த GS பிரிவை கைப்பற்றி கொண்டால் கல்முனை நகர் அதை தங்களுடைய கைக்குள் வந்துவிடும் என்பது அவருடைய விருப்பம். அப்படி உண்மையிலே அந்த பிரதேச செயலகம் தரம் உயர்த்தப்படுமாக இருந்தால் அவர்களுடைய எல்லைக்குள் இருக்கிற அப்படி கிடைத்த முஸ்லிம் பிரதேச செயலகம் விரும்புது. அப்ப முஸ்லிம் பிரதேச செயலக கட்டணம் இருக்க முடியாது. ஏனென்றால் காரவிக்குரிய பிரதேச செயலகம் சாய்ந்தமருதுக்குள் இருக்க முடியுமா? சாய்ந்தமருதுக்குரிய பிரதேசம் கல்மையில் இருக்க முடியாது என்பதை போன்றோ எங்களுடைய பிரதேச சபை இந்த பிரதேச செயலக எல்லைக்குள் உங்களுடைய பிரதேச செயலக எல்லை கட்டணம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் அதை அகற்றிக் கொள்ளுங்கள் சொல்ற அளவுக்கு அவர்கள் வரலாம். ஒன்றாவது கல்மக்குடியை கொண்டு வரலாம், இல்லாட்டி மருதமனை கொண்டு வரலாம், இல்லாட்டி நப்படிமனை கொண்டு வர நிலைமை வரும் விஷயத்தை விலகி கொண்டால். அதற்காகத்தான் அவர்கள் அதை ஊர்ஜிதப்படுத்தி கேட்கிறார்கள். பிறகு நகரசபை அவங்க கேட்டுக்கொள்ளலான்னு பார்க்கிறார்கள். உண்மையில் நாம் அந்த பதிலளிப்பதாக இருந்தால், அந்த சபை விஷயத்துக்கு பதிலளிப்பதாக இருந்தால், நமது அரசியல்வாதிகள் தீர்க்கமான ஒரு முடிவை எடுத்து அதுக்குரிய பிரச்சனை தீர்ப்பதற்கு வழிவகை இருந்தும் செய்யாமல் இருக்கிறார்கள். அதிகாரம் குறிப்பாக முஸ்லிம் காங்கிரஸின் கையில் இருக்கிறது. முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரோ அல்லது அவர்களுடைய உறுப்பினர்களோ இதில் கரிசனை செலுத்தியதாக காண கிடைக்கவில்லை. நெல்லாட்சி அரசாங்கத்தில் பலமாய்ந்த அமைச்சராக இருந்தார்கள், பலமாய்ந்த ஒரு இடத்திலே இருந்தார்கள். அப்போது கூட அவர்கள் கவனிக்கவில்லை. இதில் உண்மையான தீர்வு என்னவென்றால், அண்மையிலே மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இது சம்பந்தமான ஒரு கூட்டம் நடத்தியிருந்தார். அதிலே மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய ஆலோசனையின் பிரகாரம் ஒரு வர்த்தமானி வெளியாகியிருந்தது. அந்த வர்த்தமானி இது சகலருக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை அது ஏற்படுத்தி இருக்கிறது. அதை யாரும் கண்டுகொண்டதாக தெரியவில்லை. அது என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், கல்முனை நகரம் என்பது வர்த்தமானி இருக்கிறது, திரையிலே நாங்கள் பார்க்கலாம், பாருங்கள். அதில் சொல்லப்படுகிறது, கல்முனை மாநகர சபை என்பது 2001ஆம் ஆண்டு வர்த்தமானி 11/88 ஒன்றுங்கீழ் இலக்க அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலின் பிரசுரிக்கப்பட்டுள்ள உத்தரவின் பிரகாரம் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ள கல்முனை மாநகர சபையை
கல்முனை மாநகர சபையின் எல்லைகளை மாற்றியமைப்பதற்கும் புதிய உள்ளூராட்சி நிறுவனங்களை உருவாக்குவதற்குமாக 2022 ஆண்டு மார்ச் மாதம் 19 கலைத்து விடுகிறேன் என்று அந்த அமைச்சர் இதை பிரசுரித்திருக்கிறார். இந்த வர்த்தமானி அறிவித்தலானது ஏதோ ஒரு காரணத்தினால் நீதிமன்றத்தில் இருக்கிறது. இந்த வர்த்தமானி என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், 2001 அதிவிசேட வர்த்தமானி மூலம் அறிவிக்கப்பட்ட மாநகர சபை கலைக்கப்படுகிறது. 2021 கலைக்கப்படுகிறது. பல சபைகள் பிரிப்பதற்காக பல சபைகள் கலைக்கப்படுகிறது. கலைக்கப்பட்டு சாய்ந்தமருதில் டிஎஸ் ஆபீஸ் ஒன்று இருப்பதனால், எல்லை இருப்பதனால் அதற்கு நகரசபை வழங்கப்படுகிறது. எல்லையில் குறிப்பிடப்பட்டு வழங்கப்படுகிறது. ஏனைய பிரதேசங்கள் கல்முனை சாய்ந்தமருதி தவிர்ந்த மற்ற பிரதேசங்களுக்கு இன்னும் எல்லைகள் குறிப்பிடப்பட்டு அடுத்த வர்த்தமானி பிரசுரிக்கப்படவில்லை. ஏனென்றால் அங்கே கமிஷன் போடப்பட்டு 3 சபைகளாக பிரிக்கப்பட்டு அது 3 சபைகள் தீர்வு கண்டதன் ஆணைக்குழு ஒரு கமிஷன் போடப்பட்டு தீர்வு கண்டதன் பிற்பாடுதான் 3 சபைகளாக பிரிக்கப்பட்டு அது ஒரு முடிவுக்கு வரும். சாய்ந்தமருதுக்கு மட்டும்தான் சபை என்று அறிவிக்கப்படவில்லை. சாய்ந்தமருதுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தால் அந்த மாநகர சபை கலைக்கப்பட்ட மாநகர சபை சாய்ந்தமருதுக்கும் ஒரு வர்த்தமானி அறிவிக்கப்பட்டு திரும்ப மீறி உள்ள மாநகர சபைக்கும் வர்த்தமானி அறிவிக்கப்பட்டிருக்கணும். அதனுடைய எல்லையை போட்டு அறிவிக்கப்பட்டிருக்கணும். ஆனால் அறிவிக்கப்படவில்லை. ஏன் அறிவிக்கப்படவில்லை என்றால் அது சபைகள் பிரிக்கப்படுவதற்கு ஆணைக்குழு அந்த கமிஷன் போடப்பட்டு அந்த 3 சபைகளும் பிரிக்கப்படுவதற்கு வாய்ப்பு அங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் சாய்ந்தமருது சபை அறிவிக்கப்பட்டிருந்தால் அந்த எல்லையில் கொடுக்கப்பட்டிருந்தாலும் இன்னொரு வர்த்தமானி அறிவிக்கப்படணும். அதுக்கு எத்தனை உறுப்பினர்கள், வட்டாரங்கள் எத்தனை என்ற ஒரு சபை அறிவிக்கப்படணும். தேர்தல் நடக்காது. அவர்கள் சபைதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒழிய அடுத்த வர்த்தமானி அங்கே வெளியாக வேண்டி இருக்கிறது. விடயம் என்னவென்றால், கல்முனை சாய்ந்தமருது தவிர்ந்து ஏனைய பிரதேசங்கள் ஒரு விசாரணை ஆணைக்குழு அங்கே விசாரிக்கின்ற பட்சத்தில் தமிழர்கள் அதில் சாட்சியம் அளிக்க வேண்டி வரும். முஸ்லிம்களும் சாட்சியம் அளிக்க வேண்டி வரும். தமிழர்கள் அங்கே சாட்சியம் அளிக்கின்ற போது எங்களுக்கு நகரசபை வேண்டாம், பிரதேச செயலகம் தான் வேண்டும் என்று அங்கே சொல்ல முடியாது. ஏனென்றால் நகரசபை தரப்போகிறோம் என்பவர்களிடம் நகரசபை வேண்டாம், உபபிரதேச தரம் உயர்த்தி தாருங்கள் என்று அந்த கமிஷனிடம் கூற முடியாது. அதாவது ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணும். நீங்கள் உங்களுக்கு டிஎஸ் ஆபீஸ் தேவையில்லை, நாங்கள் நகரசபையை தந்து விடுகிறோம். நகரசபையை தந்தால் உங்களுக்கு டிஎஸ் ஆபீஸும் உங்களுக்கு கிடைத்து விடும் என்பதற்கு மாற்றமாக எங்களுக்கு நகரசபை வேண்டாம், எங்களுக்கு பிரதேச செயலகம் தந்தால் போதும் என்று தமிழர்கள் வாக்குமூலம் அளிக்க முடியாது. அப்படி நகரசபை தாருங்கள், எல்லையை கடற்கரைப்பள்ளி 29 ஜிஎஸ் பிரிவுகளையும் சேர்த்து அந்த எல்லைகளை தாருங்கள் கேட்க முடியாது. அப்படி கேட்பதாக இருந்தால் சாய்ந்தமருது ஆல்ரெடி கொடுக்கப்பட்டு விட்டது. நீங்கள் சொல்வதை போன்று 29 ஜிஎஸ் பிரிவுகளையும் சேர்த்து உங்களுக்கு நகரசபை தருவதாக இருந்தால் கல்முக்குடி என்ற ஒரு ஊர் தனி மிஞ்சி அதுக்கு நகரசபை தனியாக கொடுக்க இயலாது. விஷயம் பிள்ளைங்க உங்களுக்கு. அப்ப தமிழர்களுக்கு அவரது ஒரு கெட்ட நிலைமை உண்டாகும். அந்த கமிஷனுக்கு ஒரு நியாயம் விளங்கும். இப்போ உங்களுக்கு 29 ஜிஎஸ் பிரிவுகளை உள்ளடக்கிய ஒரு சபையை நீங்கள் நகரசபையை உங்களுக்கு தருவதாக நீங்கள் கேட்கிறது நியாயம் கிடையாது. அப்படி என்றால் சாய்ந்தமருது ஆல்ரெடி கொடுக்கப்பட்டு விட்டது. அப்ப இடையிலே இருக்கும் கல்முக்குடி பிரதேசத்துக்கு மட்டும் ஒரு நகரசபை கொடுப்பது எப்படி என்ற ஒரு கேள்வி வரும். ஆகவே சாய்ந்தமருது ஆல்ரெடி பிரிந்திருப்பதனால் இந்த வர்த்தமானியின் அடிப்படையில் பார்க்க போனார் கல்முனை நகரம் அதில் தமிழர்கள் வசிக்கின்ற இடங்களை சேர்த்துத்தான் மாநகர சபை ஒன்று அமைய வேண்டிய கட்டத்துக்கு ஆளாகும். அந்த மாநகர சபையின் எல்லை எது என்று பார்க்கின்ற போது 1987 முதல் எவ்வாறு அமைந்திருந்ததோ, பட்டின சபை கிராம சபையில் அமைந்திருந்ததோ அந்த எல்லைகளை வைத்து மாநகர சபையும் 87 முதல் இருந்ததை போன்று நகர சபைகளையும் அமைப்பதற்கு இந்த ஆணைக்குழு பரிந்துரை பண்ணலாம்.
ஏன்னா அதுக்குரிய நியாயங்கள் அங்கே நிறைய இருக்கின்றன. அந்த நேரத்தில் தமிழர்கள் அதை ஒத்துக்கொள்ள மாட்டோம், எங்களுக்கு 29 GS பிரிவுகளை உள்ளடக்கிய பிரதேச செயலகத்தையும் தர வேண்டும், அந்த பிரதேச செயலகத்தில் தர நினைச்சால் அந்த பிரதேச எல்லைக்குள்ள நகரசபையும் தர வேண்டும் என்று கேட்க முடியாது. கேட்க முடியாது. இப்படியான ஒரு இக்கட்டான நிலைமை வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் தமிழர்கள் அதற்கு முதல் தங்களுடைய உபபிரதேச செயலகத்தை தரம் உயர்த்தி விட வேண்டும் என்று போராடுகிறார்கள். இப்படியான ஒரு ஆணைக்குழு வருகின்ற போது அந்த ஆணைக்குழுக்கு முன் நம்ம நியாயபூர்வமான சில கோரிக்கையில் முன்வைக்க முடியாது. அவர்களிடம் போய் இன ரீதியாக எங்களுக்கு பிரதேச செயலகம் தாருங்கள் அல்லது நகர சபை தாருங்கள் கேட்க முடியாது. அதே நேரத்தில் இந்த வர்த்தமானி செயல்படும் பட்சத்தில் இந்த வர்த்தமானி ஊடாக சாய்ந்தமருதுக்கு நகரசபை கொடுக்கப்பட்டு மீதியாக உள்ள இடங்கள் 3ஆக பிரிக்கப்படுகின்ற போதும் தமிழர்கள் கல்முனை நகரத்தையும் சேர்த்து எங்களுக்கு நகரசபை தாருங்கள் கேட்க முடியாது. ஏனென்றால் அப்படி என்றால் கல்முனை கூடி தனிமைப்படுத்தப்படும். அது அவர்களுக்கும் தெரியும். கொம்பு சொன்னதை ஒத்துக்கொள்ளாது, மற்றவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். நகரசபை என்பது நினைத்த மாதிரியெல்லாம் கொடுக்க முடியாது. ஆகவே கல்முனை குடி கல்முனை நகரம் என்பது பிரிக்கப்பட முடியாத ஒரு ஒரு விடயம். இந்த விடயம் தமிழ் மக்களுக்கு தெரியும் என்பதனால்தான் நகரசபையை கேட்டால் நமக்கு தீர்வு கிடைக்காது என்பதனால்தான் ஏதோ ஒரு காரணத்தினால் 1989 தங்களால் பாவிக்கப்பட்ட அந்த 29 GS பிரிவுக்கு பாவிக்கப்பட்ட அந்த விடயத்தை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்வோம், மற்ற விடயங்களை பிறகு பார்ப்போம், இதை ஊர்ஜிதப்படுத்தினால்தான் கல்முனை நகரை ஒட்டிய அந்த 29 GS பிரிவுக்குள்ள உள்ளதான் நகரம் பெறுகிறது, அது அதிகாரம் கிடைக்கும் என்று அவர்கள் போராடுகிறார்கள். இப்போது விடயத்துக்கு வருவோம். இந்த போராட்டமானது உபபிரதேசத்தில் செல்கின்ற போதுதான் அதற்கு எதிராக அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த பிரதேச செயலகத்தை வைத்துக் கொண்டு உபபிரதேச செயலகமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் செயலகம் போன்றே அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். செயலகம் போன்று அதை அவர்கள் ஸ்டாம்ப் பாவிப்பது, அது செயலகம் அதை போல அதிகாரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு எதிராகவும் நீதிமன்றத்தில் வழக்கு போய்கொண்டிருக்கிறது. அதொரு பக்கம் இருக்க, கடந்த நெல்லாட்சி அரசாங்கத்திலே சுமேந்திரன் அவர்கள் அந்த நெல்லாட்சி அரசாங்கத்திலே வரவு செலவு திட்டத்தை பாஸ் பண்ணிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலை வந்தபோது தமிழருடைய ஆதரவு அவருக்கு தேவைப்படுகிறது. அந்த நேரத்தில் சுமேந்திரன் ஐயா அவர்கள் மங்கள சம்பரவர் அவர்களுடன் தொடர்பு கொண்டு எங்களுக்கு கல்முனைக்கு காடர், அதாவது கணக்காளர் போட்டு தந்தால், கணக்காளர் காடரை நீங்கள் அமைத்து தந்தால் நாங்கள் உங்களுக்கு வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று அவர் நிபந்தனை விதிக்கிறார். அந்த நிபந்தனை 3 மணித்தியாலங்களுக்குள் நிறைவேற்றப்படுகிறது. உண்மையில் அப்படி செய்ய முடியாது. ஒரு உபபிரதேச செயலகத்துக்கு ஒரு எல்லைகளே கிடையாது. எல்லை தீர்மானிக்கப்படாத ஒரு உபபிரதேச செயலகத்துக்கு அது வழக்கு இருக்கிறது. அந்த நிலையில் கூட ஒரு தனி காடர் ஒன்று போடப்படுமாக இருந்தால், கணக்காளர் ஒன்று போடப்படுமாக இருந்தால் அடுத்தது டிஎஸ் அது போடப்பட்ட ஆகணும். ஏன்னா அதுக்கு சைன் பண்றது டிஎஸ் ஒன்று தேவைப்படும். அவன் ஒரு எழுதப்படாத சட்டம் என்று சொல்வார்கள். அதே போன்று அது ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட ஒரு செயலகமாக ஆகிவிடும். அதுக்குத்தான் அவர்கள் முயற்சிக்கிறார்கள். நேரடியாக பெறாத ஒன்றை பின்வழியால் பெறுவது என்று அதை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்வதற்கு முயற்சிக்கிறார்கள் தமிழ் தரப்பினர். இந்த காடர் போடப்படுகின்ற போது அங்கே அந்த நெல்லாட்சிக்கு முட்டு கொடுத்து கொண்டிருந்தது இந்த முஸ்லிம் காங்கிரஸ். எத்தனை முழித்துக் கொண்டுதான் இருந்தார்கள். அவர்கள் இதற்கு எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. பிறகு காடர் போடப்பட்டாலும் அதற்குரிய கணக்காளர் அங்கே வந்து குந்தவில்லை. அது ஒரு பிரச்சனையால அது கொஞ்சம் இழுபட்டு போய் கொண்டிருக்கிறது. ஆனால் காடர் போடப்பட்டு விட்டது. இந்த நிலையில் தான் அவருடைய போராட்டம் இப்போது எப்படி வருகிறது என்று சொன்னால், எங்களுக்கு காடரை நியமித்து தந்தாலே போதும், கணக்காளரை போட்டு தந்தாலே போதும் என்று அவர் கேட்கிறார். ஏன்னா ஏற்கனவே போடப்பட்டு இருக்கிறது, நெல்லாட்சியில் தந்தாலே போதும் என்று கேட்கிறார்கள். அந்த கணக்காளர் போடப்பட்டாலே ஒரு 90% பிரச்சனை முடிந்துவிடும். டிஎஸ் கேட்பார்கள். அது ஒரு எழுதப்படாத ஒரு சட்டமாக திருமணம் முடிக்காமல் பிள்ளை பெற்று விட்டார்கள் சொல்வார்கள். பிள்ளை 3 பெற்று விட்டாலும் திருமணம் முடிக்கவில்லை, காவின் எழுதாமல் பிள்ளை பெற்ற அப்படி ஒரு சட்டம்.
அதை சட்டம் இல்லாத ஒரு சட்டம் உள்ள ஒரு செயலகமாக அதை ஊர்ஜிதப்படுத்த முயற்சிக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் நம்முடைய முஸ்லிம் அரசியல்வாதிகளுடைய நடவடிக்கைகள் அதற்கு எதிராகவோ அதற்கு ஆப்புவிப்பது போன்றோ அமையவில்லை. அவள் பல பிரச்சனைகளை வட்டாரம் பிரிக்கின்ற போதும் அவர்கள் அதற்கு கவனம் செலுத்தவில்லை. அதில் 1000 பிரச்சனை இருக்கிறது. இவர்கள் அதை நிறைய தவறுகள் விட்டிருக்கிறார்கள். இந்த ஜிஎஸ் பிரிவுகள் பிரிக்கப்படுகின்ற போதும் இவர்கள் கவனம் செலுத்தவில்லை. அதுவும் ஏதோ ஒரு காரணத்தால் அதுவும் நடந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் அந்த உப பிரதேச கட்டிடம் அது டிஎஸ்ஓபிசி கிடைத்த கட்டடத்தை அவர்கள் பாவிக்கின்ற போது அதற்கு இவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை. அடுத்தது அங்கே ஒரு சட்டவிரோதமான கட்டடம் கட்டப்படுகிறது, ஒரு கோயில் கட்டப்படுகிறதாக அன்றைய மேயரே ஒரு வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கு கூட தள்ளுபடி செய்யப்படுகிறது. எப்படி என்றால் வழக்கு போட்ட முறை பிழை என்று தள்ளுபடி செய்யப்படுகிறது. அதோட கதை முடிந்து விட்டது. அப்போ சட்டவிரோதமான சட்டபூர்வமாக்கப்பட்டு இவர்களுடைய செயல்பாட்டால் இவங்களுடைய செயல்பாடுகளை பார்க்கின்ற போது அதற்கு ஆப்புவிப்பதாக தெரியவில்லை. இவர் அதை வைத்துக்கொண்டு அரசியல் வியாபாரம் பண்ணுவது போன்றுதான் தமிழ் தரப்பும் யோசிக்கின்றது, அரசியல்வாதிகள் முஸ்லிம் தரப்பும் யோசிக்கின்றது. உண்மையிலே இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு கொண்டு வராயிருந்தால் முஸ்லீம் கோர்ட் நினைச்சாலே செய்திருக்கலாம். இந்த வர்த்தமானியை அறிவித்தாலே போதும். 1987க்கு முதல் இருந்தது போன்றோ நாம் தீர்மானித்து சாய்ந்த மருதுக்கும் மாநகர சபைக்கும் வெளியே அங்கே மருதமுனை பாண்டூர்பெல்லாம் சேர்த்து அந்த பழைய முறைப்படி கொடுத்தாலே அந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். அவர்கள் ஒரு சபை நகர சபையும் கொடுத்தோ அவர் அதுக்கு ஏற்ற மாதிரி டிஎஸ் ஆஃபீஸர்கள் வருந்தானே அதையும் கொடுத்தால் அது பிரச்சனை சால்வ் ஆயிடும். அதை அவர்கள் அதை முடிவு கொண்டு வருவது விரும்பவில்லை என்பதை நீங்கள் நல்லா தெரிகிறது. அதை வைத்து இன்றும் அவர்கள் சிந்திக்கவில்லை. ஆனால் மஹிந்த ராஜபக்ச அவருடைய நடந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் பிரகாரம் தான் அதாவுல்லா அவர்கள் ஹரிஸ் அவர்கள் கலந்து கொண்டிருந்தார். அதிலே இந்த பிரச்சனையை விசாரிக்கின்ற போது கல்முனைக்கு தீர்வு உபபிரதேச செயலகத்தை தரம் உயர்த்தி கொடுப்பதல்ல, 100 மீட்டருக்குள் 2 பிரதேச இன ரீதியாக நடக்க முடியாது, உங்களுக்கு நகரசபையை தருவோம், நகரசபையை கொடுங்கள் என்று சொல்லப்பட்ட வர்த்தமானி தான் இங்கே தெளிவாக வந்திருக்கிறது. இந்த வர்த்தமானி செயல்பாட்டுக்கு வந்தால் சகல பிரச்சனைக்கும் தீர்வு கிடைத்துவிடும் என்பதுதான் அது உண்மையான விளக்கம். இந்த வர்த்தமானி செயல்பாட்டுக்கு வருகின்ற போது அது தமிழ் தரப்பினருக்கும் அது ஒரு ஆபத்தாக முடியும். அவருடைய எண்ணங்களுக்கு, அவருடைய தீர்மானங்களுக்கு, அவர் எதிர்பார்ப்புகளுக்கு அது ஒரு ஆப்பாக முடியும் என்று அவர்களுக்கும் தெரியும். அதற்கு இடையில் இதை கணக்காளரை போட்டு உபபிரதேச செயலகத்தை தரம் உயர்த்தி செயலகமாக ஆக்கி கொண்டோமே. ஆனால் நாம் நகரசபையை பற்றி பேசுவதில்லை, அப்படி விடுவோம், நமது பிரச்சனை நாம் பார்த்துக் கொள்வோம், அவருடைய பிரச்சனை அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். நாளடைவில் இதே எல்லையை வைத்து நகரசபையை பெறுவது, அதே நேரத்தில் முஸ்லீம் டிஎஸ் ஓபிசி தான் அதையும் கூட வெளியேற்றி விடலாம் என்ற அவங்களோட எல்லைக்குள்ள நகரிக்குது என்ற திட்டத்தை தான் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த திட்டத்துக்கெல்லாம் ஆப்புவிப்பதாக இருந்தால் இந்த வர்த்தமானி செயல் உருவுக்கு வர வேண்டும். செயல் உருவுக்கு வருகின்ற போது நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. ஏனென்றால் ஒரு வர்த்தமானி ஒன்று வெளியாகின்ற போது, இது வர்த்தமானி வெளியாகிவிட்டது, அதனை தடை செய்வதாக இருந்தால், அந்த வர்த்தமானி ரத்தாகுவதாக இருந்தால் இன்னும் ஒரு வர்த்தமானி வெளியாக வேண்டும். இதனை தடை செய்து அது அமைச்சரினால் செய்யப்பட வேண்டும். அது அமைச்சரினால் செய்யப்படவில்லை. அது ஏதோ ஒரு குழப்ப காரணத்தினால் இந்த வர்த்தமானி இன்னும் செயலூரில் இருக்கிறது. செயலூரில் இருக்கிறது. அது செயலூர் இருப்பதனால் தான் நீதிமன்றம் அதற்கு இடைக்கால தடை விதித்திருக்கிறது. தேர்தல் நடத்த வேண்டாம், இந்த வர்த்தமானி செயலூர் இருக்கின்றது என்ற காரணத்தை செஞ்சிருக்கிறது. ஒருவேளை இது வர்த்தமானி அப்படி என்ன சொன்னால் நீங்கள் சொல்வதை பார்த்தால் சாய்ந்த மரத்துக்கு சபை கொடுக்கப்பட்டு விட்டதா? அப்படி நம்ம யோசிக்க கூடாது. சாய்ந்தம் மருதுக்கு சபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் மற்ற எஞ்சிய இடங்களுக்கும் கமிஷன் போடப்பட்டு அதுவும் எல்லையில் மூன்றாக பிரிக்கப்பட வேண்டும் என்ற நிலைமை இருக்கிறது. அதுக்குள்ளே அது பிரிக்கப்பட்டால் தான் நான்காக பிரிக்கப்படும். ஒரு மாநகர சபை மொத்தமாக கலைக்கப்படுகிறது. இந்த வர்த்தமானியின் மூலமாக பல நகர உள்ளூராட்சி சபைகள், பல உள்ளூராட்சி சபைகளை உருவாக்குவதற்காக தான் கலைக்கப்படுகிறது. அதில் ஒரு சபை தான் உருவாகி இருக்கிறது, மற்ற சபைகள் இன்னும் உருவாக்கப்படவில்லை. அது கமிஷன் போடப்படவும் இல்லை. அது 3 மாதத்துக்குள் போடப்பட்டு தீர்வு காணப்பட்டு சபைகள் அமைக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு நிலை வருகின்ற போது 1987க்கு முதல் இருந்தது போன்று பிரித்தால் இந்த பிரச்சனை முடிகிறது. அது சோழ முடியக்கூடிய விஷயம். அதில் சில பேச்சுவார்த்தையின் மூலமாக இணக்கம் தெரிவிக்கப்பட்டு பிரச்சனை முடிந்துவிடும். ஆகவே சாய்ந்த மருது மக்களுக்கும் சபை கிடைத்துவிடும். மாநகர சபைக்குள்ளும்
மூன்று இனங்களும் வாழக்கூடிய முஸ்லீம்கள், தமிழர்கள், குறிஞ்ச சிங்களவர்களும் வாழக்கூடிய ஒரு மாநகர சபை அமையும். அதே நேரத்தில் மற்ற இன்னொரு நகர சபை அமையும், மேற்கிலும் இன்னொரு நகர சபை அமையும். பிரச்சனை முடிகிறது. செயலக பிரச்சனையும் அதற்குள் அந்த அந்த மாநகர சபை நகர சபைகளுக்குள் சென்றுவிடும். ஆகவே மாநகர சபை என்பது மூணு இனங்களும் வாழக்கூடிய ஒரு பழைய முறைப்படி இருக்கின்ற அந்த சபையாக வந்து சேரும். அவர் பிரச்சனை முடிகிறது. இது வெரி சிம்பிள். இப்போ இதை நம்ம நடைமுறைப்படுத்தினாலே போதும். இதை அவர்கள் யாரும் சில அரசியல்வாதிகள் கணக்கெடுத்ததாக இதை நடைமுறைப்படுத்தாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? தரமான கேள்வி. இது நாம் வெளிப்படையாக பேசுவதாக இருந்தால் இதில் அரசியல், யார் யாருக்கு மணி கட்டுவது, யார் பெரிய ஆளாகுவது, யார் இந்த பிரச்சனை தீர்ப்பது என்ற ஒரு ஈகோ பிரச்சனை நிறைய இருந்து கொண்டிருக்கிறது. உதாரணமாக இந்த வழக்கு பேசும் விஷயத்திலும் தான் அவர் வழக்கு பேசி வென்று விடக்கூடாது, இப்போ நான் பேசி வென்று கூட வேண்டும், இல்லை இவர் வென்று விடக்கூடாது, அவர் வென்று விடக்கூடாது, இல்லை என்னால் தீர்வு கிடைச்சேன். அந்த அரசியல்வாதிகளுக்குள்ள அந்த ஈகோ பிரச்சனையால் இந்த பிரச்சனை தீர்வுபடாமல் இருக்கிறது. அதை வெளிப்படையாக அது மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியும் யார் செய்கிறார்கள் என்பதை. இதே நேரத்தில் தமிழ் அரசியல்வாதிகளும் இந்த விஷயம் நடக்காது என்று தெரிந்து கூட இதனை தூண்டி அரசியல் லாபம் பெற முயற்சிக்கிறார்கள். உதாரணமாக இந்த உபபிரதேச செயலகம்ங்கிறது செயலகமாக தரம் உயர்த்தப்படுவதற்கு பல தடைகள் இருக்கின்றன. நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது, அந்த வர்த்தமானி பிரச்சனை இருக்கிறது, இந்த உபபிரதேச செயலகம் சம்பந்தமாக 2-3 வழக்குகள் இருக்கின்றன. அந்த வழக்குகள் தீர்வு காணாமல் எந்த அதிகாரங்களும் அவர்களுக்கு வழங்கப்பட முடியாது, தரம் உயர்த்தப்பட முடியாது என்பது அவர்களுக்கு தெரியும். அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்வதை பார்த்தால் இருதரப்பினரும் இருதரப்பு அரசியல்வாதிகளும் மக்களை குழப்புவதற்காக இதை செய்திருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் எங்களது பிரதேசத்திலே தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்களும் சிங்கள மக்களும் ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மக்களுக்குள் எந்த வேறுபாடும் நாங்கள் காணவில்லை, இப்போதும் கூட இன்றும் கூட நாங்கள் காணவில்லை. ஆனால் சில விடயங்களை பார்க்கும்போது அரசியல்வாதிகளுடைய ஆதிக்கம் கூடுதலாக இருக்கிற, அவர்களோடு சேர்ந்து இருப்பவர்களுடைய ஆதிக்கம் கூடுதலாக இருக்கிறது. அதனால் தான் நான் இந்த விடயத்தை நிச்சயமா பார்க்க போனால் அது நம்ம சில விடயங்களை வெளிப்படையாக புட்டிச் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லா மக்களுக்கு தெரிந்த விடயமாக போய்விட்டது. இப்போது பிறகு சொல்ல போனால் தமிழ் தரப்பினுடைய நம்ம சுருக்கம் இதுதான். தமிழ் மக்களை விடுங்கள் ஒரு பக்கம், நீங்கள் தமிழ் மக்கள் இந்த அளவுக்கு டீப்பாக சிந்தித்தார்களா என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். முஸ்லிம் மக்களும் இது சம்பந்தமாக டீப்பாக சிந்தித்தார்களா, அதற்குரிய அறிவு இருக்கிறதா என்பது அது ஒரு பக்கம் வையுங்கள். அவர்களுக்கு கேட்டால் விடையும் தெளிவில்லாமல் தான் இருக்கிறார்கள். அது மாதிரி தமிழ் மக்களும் தெளிவில்லாமல் தான் இருக்கிறார்கள். ஆனால் அரசியல்வாதிகளை பொறுத்தவரையில், அதிலும் குறிப்பாக தமிழ் அரசியல்வாதிகளை பொறுத்தவரையில் அவர்களுடைய நோக்கம் என்னவென்றால், இன்றைக்கு தமிழர்களை பொறுத்தவரையில் தமிழ் மக்கள் நம்ம தமிழ் மக்களை பிழையாக சொல்லவில்லை, தமிழ் மக்களை ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு பேர் சொல்லக்கூடிய யாழ்ப்பாணம் இருக்கிறது, தமிழ் மக்களுக்குரிய தலைநகரம் என்று இருக்கிறது, ட்ரிங்கோமல் இருக்கிறது, மட்டக்களப்பு இருக்கிறது, இப்படி பல நகரங்கள் இருக்கிறது. முஸ்லீம்களுக்கென்று செல்லக்கூடிய பேர் செல்லக்கூடிய நகரம் என்றால் கல்முனை மட்டும்தான் இருக்கிறது. இது வெள்ளக்காரருடைய ஆட்சியில் இருந்து சொல்லப்பட்டு வருகின்ற கல்முனை ஒரு மாநகரமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விடயம் இருக்கிறது. ஒரு காலத்திலே சொல்லுவார்கள் கண்டி, கொழும்பு, கல்முனை வியாபார ரீதியிலே தலைநகரமாக விளங்கிய வரலாறுகள் இருக்கிறது. பொத்திவிலே இருந்து ஒரு லொரி போவதாக இருந்தால் கல்முனை பொத்திவில், காத்தாங்குடியிலிருந்து லொரி கொழும்புக்கு போவதென்றாலும் கல்முனை காத்தாங்குடி, கல்முனை களுவாஞ்சிக்குடி, கல்முனை பான்றுப்பு, கல்முனை சாய்ந்த மருது என்றுதான் போவார். கல்முனையை மையப்படுத்தித்தான் எல்லாம் செய்வார்கள். அது உண்மையிலேயே அதிலே முஸ்லிம்களுடைய பொருளாதாரங்கள், கடைகள், பசார்கள், பள்ளிவாசல்கள் எல்லாம் இருப்பதும் தமிழ் மக்களுக்கு தெரியும், நன்றாகவே தெரியும். உண்மையிலேயே ஒரு பிரதேச செயலகம் என்பது இன ரீதியாக அல்லது ஒரு ஊரவஞ்சமாக இயங்குகிறது என்று சொன்னால் அதனை நடவடிக்கை எடுப்பதற்கு அரசாங்கம் இருக்கிறது. பிரதேச செயலகம் என்பது அரசாங்கத்தின் ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளும் ஒரு ஸ்தாபனம். அது நகர சபை மாதிரி ஒரு ஏரியாவை வைத்து ஒரு இனத்தை வைத்து செயல்படுவது போன்ற அல்ல, அது ஒரு அரச நிர்வாகம். அந்த அரச நிர்வாகம் எங்களுக்கு பிழை செய்கிறது, எங்களுக்கு ஓரவஞ்சனை காட்டுகிறது, எங்களுக்கு அநியாயம் செய்கிறது என்று சொன்னால் அதுக்குரிய பெரியவர்கள் இருக்கிறார், ஜி இருக்கிறார், அரசாங்க அதிபர் இருக்கிறார், அது மேல்மட்டமான அரசாங்கம் இருக்கிறது, மாகாண ஆளுநர் இருக்கிறார், முதலமைச்சர் இருப்பார், முடிவு காணலாம். ஆனால்
கல்முனை பிரதேச செயலகத்தோடு நாங்கள் இன ரீதியாக செயல்பட மாட்டோம் என்று கேட்பது அது ஒரு அறிவுடைமை இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏனென்றால் ஒரு பிரதேச செயலகம் என்பது திரும்ப திரும்ப நம்ம இதை ஏன் விரிவாக பேசுகிறோம் என்றால் பிறகு பார்ப்பவர்கள் கூட அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. பிரதேச செயலகம் என்பது பல இனங்களும் இருக்கிற மாதிரி தான் இலங்கையில் பிரிக்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக அங்கெஞ்ச போக தேவையில்லை. நம்ம நாவிதம்பள்ளி எடுத்துக்கொள்ளுங்கள். 60% தமிழர்கள் 40% முஸ்லிம்களும் சேர்ந்துதான் நாவிதம்பள்ளி பிரதேச செயலகம் அமைந்திருக்கிறது. காரதீவிலும் 40% முஸ்லிம்கள் 60% தமிழர்களும் சேர்ந்துதான் பிரதேச செயலகத்தை அமைத்திருக்கிறார்கள். யாருமே அதை கேள்விக்குட்படுத்தவும் இல்லை. நாங்கள் பிரிந்து இன ரீதியாக நாங்கள் அநியாயம் நடக்குன்னு சொல்லவும் இல்லை. அங்கே எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போன்றுதான் கல்முனை பிரதேச செயலகமும் அதனுடைய நடவடிக்கைகளை அழகான முறையில் கொண்டு செல்கிறது. அப்படியான நிலையில் 30% வசிக்கின்ற தமிழர்கள் எங்களை தனியாக இயங்க விடுங்கள், தனியாக நாங்கள் செயல்பட போகிறோம் என்று கேட்பதில் எந்தவித நியாயமும் இல்லை. இதை ஒரு கமிஷன் போட்டு விசாரிக்கின்ற போது அந்த கமிஷனை அந்த நீதிபதிகளுக்கு வழங்கும். விசாரிக்கின்ற போது என்ன காரணம் பதில் இல்லை அவர்களிடம். அப்படி ஒரு நிலைமை வந்துவிடக்கூடாதுன்னு அவள் அவதிப்படுகிறார்கள். முதலாவது, அப்போது அது என்ன மர்மம் என்றால் அந்த 29 ஜிஎஸ் பிரிவுகளை நம்ம இயக்கி கொண்டு வருகிறோம். அது குழப்ப காலத்தில் அது சரியாகப்பட்டது. இப்போது பிரச்சனை ஒன்றும் இல்லை. இப்போது வளமையாக இருக்கிற பிரதேச செயலகத்தோடு இயங்கலாம். ஆனால் 29 ஜிஎஸ் பிரிவுகளும் அவர் இயக்குவது என்னென்றால் அந்த 29 ஜிஎஸ் பிரிவுலையும் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த 3 ஜிஎஸ் பிரிவுகளும் பிரச்சனை இருக்கிறது. கல்முனை கரக்கடப்பள்ளிக்கு பக்கத்தில் இருக்கிற தமிழ் டிவிஷன் 1, 2, 3 அவ்வளவு தான் அந்த கல்முனை நகரை சுற்றி இருக்கிறது. அப்போ அந்த டிவிஷன் 1, 2, 3 அவர்களோட கைக்குள் வருமாக இருந்தால் கல்முனை நகரை கைப்பற்றி விடலாம். அவருடைய நினைப்பு. ஏன் அவர் நினைக்கிறார்கள் என்றால் முஸ்லீம்கள் நம்முடைய தமிழ் பேசும் மக்கள் என்று சொல்லுகிறோம், நம்முடைய உடம்புறவா சகோதரர் என்று சொல்லுகிறோம். அவர்கள் இருக்கிற ஒரு நகரம் அதுதான். அதை கைப்பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம் என்றால் அதற்குள் ஒரு சில நிர்வாக நடவடிக்கைகளில் முஸ்லிம்களுக்கு சில அவசரங்களை ஏற்படுத்தலாம் என்ற ஒரு தீய நோக்கம் அது உள்ளுக்கு வெளிப்படுவதாக நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் அந்த நகரத்தை கைக்குள் எடுத்துக்கொண்டால் பல பிரச்சனைகள், ஏனென்றால் அதுக்குள்ள இருக்கிற சகல விஷயங்கள் டிஎஸ் தான் பொறுப்பாகுவார். இனி சில நிர்வாக சிக்கல்களை உண்டாக்கி அந்த நகரத்துடைய ஆளுமையை இல்லாமல் ஆக்குவதும் அவருடைய நோக்கமாக இருக்கலாம். அதற்காகத்தான் அவர்கள் இவரும் போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த விடயத்துக்கு ஆப்பு வைப்பதாக இருந்தால் ஒரே வழி இந்த வர்த்தமானி நடைமுறைக்கு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இப்போ மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய தலைமையில் ஏற்பட்ட இந்த வர்த்தமானி என்பது வர்த்தமானி நடைமுறைக்கு வர வேண்டும் என நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இப்போ நீதிமன்றத்திலே அது இருக்கிறது. சில அரசியல்வாதிகள் யோசிக்கிறார்கள் இது நீதிமன்றத்திலே இருந்து இது ஓகே பண்ணப்பட்டு வருமாக இருந்தால் அவர்களுடைய ஒரு போட்டி ஒன்று இருக்கு தானே, நீங்கள் பெரியவரா நாங்கள் பெரியவரா என்ற போட்டி ஒன்று இருக்கிற அதை தாங்கொண்ணாமல் வெண்ணெய் திரண்டு வரும்போது தாலியை உடைத்தது போன்றோ அந்த சட்டியை உடைத்து என்று சொல்வதை போன்றோ அது நடந்தால் என்னால் நடக்க வேண்டும், இல்லை என்றால் யாராலும் நடக்கக்கூடாது என்கிற போட்டி அரசியல்வாதிகளுக்கு இருக்கிறது. அது முஸ்லிம்களுக்குள்ளும் இருக்கிறது, தமிழ் தரப்புக்குள்ளும் இருக்கிறது. மக்கள் பகடைக்காய். அதாவது அரசியல் பிரமுகர்கள் மக்களுக்காக செயற்படுகிறார்கள் அல்லது அவர்களுக்காக செயற்படுகிறார்கள்? அவருடைய இருப்பை காப்பாற்றிக் கொள்வதற்காக. உதாரணமாக எந்த அரசியல்வாதிகள் எடுத்துக்கொண்டாலும் ஒரு விடயத்தை செய்துவிட்டு தன்னுடைய பெயர் அதில் ஓங்குமாக இருந்தால் அதன் மூலம் சில மக்களுடைய வாக்குகளை பெறலாம், இதை வைத்து மக்களுடைய ஆதரவை பெறலாம் என்ற ஒரு நட்பாசை அது எல்லாரும் இருக்க வேண்டிய விஷயம்தான். இப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்பு எடுத்துக்கொண்டாலும் அவர்களுக்குள்ளேயும் அதே போட்டி தான் இருக்கிறது. அவர்களுக்குள்ளேயும் 1000 பிரச்சனை. அது மாதிரி முஸ்லீம்களுக்குள்ளேயும் 1000 பிரச்சனை. ஒருவர் செய்தால் விடுவதில்லை, தான் செய்ய வேண்டும், அவர் செஞ்சால் அவர் விடுவதில்லை என்ற அந்த ஏட்டிக்கு போட்டியான விடயங்களினால் தான் மக்களுடைய கணக்க விடயங்கள் சீரவாகின்றது. நிறைய விடயங்கள் முஸ்லீம் சமூகம் சொல்லுனா துயரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது இந்த போட்டியால் தான். ஆனால் அதே நேரத்தில் இந்த போட்டிகள் இல்லாமல் ஒரு அம்பாறை மாவட்டத்தில் உள்ள முஸ்லீம் எம்பிக்களோ தமிழ் எம்பிக்களோ ஒன்று கூடி ஒரு மேசையில் இருந்து நாம் சொல்லும் விடயங்களை எடுத்து கூறி இப்போ இந்த 3 குறிச்சியினூடாக அந்த கல்முனை நகரத்தை உங்களுடைய எல்லைக்குள் எடுப்பதனால் எங்களுக்கு ஏற்படும் தீமைகள் என்ன,
உங்களுக்கு ஏற்படும் நன்மைகள் என்ன, அதில் என்னத்தை நீங்கள் சாதிக்க போகிறீர்கள்? அந்த கல்முனை பிரதேசத்துக்குள் இருக்கின்ற அந்த டிவிஷன் பிரிவில் இருக்கிற மக்கள் முஸ்லீம்களால் பாதிக்கப்படுகிறார்களா, அல்லது அந்த முஸ்லீம் அந்த நீங்கள் சொல்லுகின்ற அந்த பிரதேச செயலகம் தமிழர்களுக்கு ஏதாவது அநியாயம் செய்கிறதா, உங்களுக்கு ஏதாவது பாரபட்சம் செய்கிறதா? அப்படி செய்தால் அதை நிவர்த்தி செய்து இருக்கிறோம், அதற்கு ஒரு ஏற்பாடை செய்வோம். அதற்காக பிரிந்து செல்வது, பிரிந்து செயலகங்கள் அமைப்பது தீர்வு அல்ல. நீங்கள் கேட்கும் நோக்கம் ஒரு நோக்கம் வேறாக இருந்தாலும் எங்களுடைய நோக்கம் அதுக்கு பயமாக இருக்கிறது, அதுக்கு எதிராக இருக்கிறது. அப்படியான விஷயங்களை கலந்து பேசுகின்ற போது அவர்களுக்கும் அந்த உண்மை புரியும், நம்முடைய தரப்புடைய உண்மைகளும் அவர்களுக்கு தெரிய வருகின்ற போது ஒரு தீர்வுக்கு வரலாம். ஆனால் இரண்டு தரப்பும் இதை இருந்து பேசுவதற்கும் கதைப்பது தகுதி இருந்தும், குறிப்பாக முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் தமிழ் தேசிய கூட்டம் மிக நெருங்கிய ஒரு உறவோடு இருப்பவர், இன்னும் பேசுவதே பேசலாம். இந்த மூன்று குறிச்சிகளையும் அப்புறப்படுத்தி, சரிதானே, கல்முனை குடி, கல்முனை நகர், கல்முனை சேர்ந்த தமிழ் மக்கள் சேர்ந்து ஒரு மாநகர சபை, அடுத்தது சில ஊர்களை இணைத்து இன்னொரு நகர சபை, இன்னொரு சகர, அதுக்குள்ள டிஎஸ் ஆபீஸ் தருகிறோம். அப்போ இது இன்னொரு பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. அப்போ காலகாலமாக 3 சமூகங்களும் வாழக்கூடிய ஒரு மாநகர சபை வளமே இருந்த மாதிரி இருந்து வரும் என்று சொன்னால், இல்லை இல்லை எங்களுக்கு இப்படித்தான் வேணும் என்று அவர்கள் வாதாடுகின்ற போது அவருடைய காரணம் வலுவாக இருக்க வேண்டும். அந்த வலு இல்லை, நேரடியாக பேசுகின்ற அவர்களுக்கு அந்த காரணம் இல்லை தமிழ் மக்களிடம். ஏனென்றால் எங்களுக்கு கல்வி டவுனை தரணும் கேட்குற மாதிரி தான் அது ஒரு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய முடிவு அல்ல. இப்போ தமிழ் மக்கள் சிங்கள மக்களினால் நசுக்கப்படுகிறார்கள் தான் தனிநாடு கேட்கிறார்கள், இப்போ சுயாட்சி கேட்கிறார்கள், வடகிழக்கு இணைக்கு கேட்கிறார்கள். அதே போன்றுதான் இன்னொரு சமூகம் தங்களால் பாதிக்கப்படலாமா? சிங்கள சமூகம் அநியாயம் செய்கிறது என்று போராடுகின்ற ஒரு சமூகம், அதை வழியை உணர்ந்திருக்கின்ற ஒரு சமூகம், அதே வழியை இன்னொரு சமூகத்தின் மீது, சிறுபான்மையாக இருக்கிற சமூகத்தின் மீது திணிக்கின்ற போது அது ஒரு நியாயமான சமூகம், நியாயமானவர்கள் என்பதை சொல்ல முடியாது. ஒரு ஓரவஞ்சமான ஒரு தங்களுக்கென்று வந்தால் தாருங்கள், மற்றவர்களுக்கு கொடுக்க மாட்டோம், சிங்களவர்கள் செய்கிற அநியாயத்தை நீங்கள் எங்களுக்கு செய்ய முடியாது. ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றால் கல்முனை விடயத்தில் தமிழ் அரசியல்வாதிகள் ஒரு இடத்திலிருந்து பேசி தீர்வு காணப்பட வேண்டும். அந்த தீர்வு காணப்படவில்லை இதுவரையில். அதற்கு இங்கே உள்ள அரசியல்வாதிகளும் கவனம் செலுத்தவில்லை, அங்கே மற்ற பக்கம் உள்ள தமிழ் அரசியல்வாதி கவனம் செலுத்தவில்லை. ஏனென்றால் அரசியல் காலங்களில் இதை வைத்தே அரசியல் செய்து கொண்டு தங்கள் வாக்குகளை கொள்ளையடிப்பதற்கு அவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு ஆப்பு வைப்பது போன்றுதான் மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய திட்டத்தின் பிரகாரம் அதாவுல்லா அவர்கள் இதை முன்னின்று நடத்தி இந்த வர்த்தமானியை அவர் வெளியாக்கி இருக்கிறார். இந்த வர்த்தமானி கல்முனை மாநகர, கல்முனை தொகுதிக்கு ஒரு நல்ல ஒரு விடிவை பெற்றுத்தரக்கூடிய ஒரே வழி இது மட்டும்தான். ஏனென்றால் சாய்ந்தமருதுக்கு பிரதேச சபை கொடுக்கப்பட்டிருப்பதனால் இந்த வர்த்தமானி பிரகாரம் மீதியாக உள்ள மாநகர சபைக்கு 3 எல்லைகளை தீர்மானிக்கின்ற போது தமிழ் மக்கள் கரக்கடப்பள்ளியோடு 29 ஜிஎஸ் பிரிவுகளையும் சேர்த்து தான் தாருங்கள் கேட்க முடியாது. அது நகர சபையாக இருப்பதனால் எல்லை தீர்மானிக்கப்பட வேண்டும். அந்த எல்லை 1987க்கு முதல் இருந்தது போன்று கிடைப்பதற்கு 100% அந்த சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அது சில நிலைவு சொல்லி செய்து கொள்ளலாம். ஆகவே சாய்ந்தமருதுக்கு ஒரு நகர சபை கிடைக்கப் போகிறது. கல்முனை நகர், கல்முனை சேர்ந்த தமிழ் சமூகத்தையும் சேர்ந்து ஒரு மாநகர சபை அமைவதற்கும் ஏனைய 2 நகர சபை அமைகின்ற போது இதற்கு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரே வழி இந்த வர்த்தமானி செயல்பட வருகின்ற போதுதான் நடக்கப் போகிறது. அதன் காரணமாகத்தான் தமிழ் அரசியல்வாதிகள் இப்படி ஒரு நிலைமை வந்துவிடக்கூடாது, வந்தால் அந்த ஆணைக்குழு முன் நமது இந்த கருத்துக்களை சொல்லி வெற்றியிட முடியாது, நம்முடைய கோரிக்கை பிழையானது என்று ஆணைக்குழு முடிவெடுக்கும் என தக்க காரணம் நம்மிடம் இல்லை. ஒரு ஆணைக்குழுவிடம் ஒரு பிரதேச கேட்கின்ற போது பல குற்றச்சாட்டுகளை வைக்கணும். எங்கள் முஸ்லீம்கள் அநியாயம் செய்கிறார்கள், இந்த டிஎஸ் ஆபீஸ் அநியாயம் செய்கிறது, எல்லாரும் தூர பிரச்சனை அல்லது பாச பிரச்சனை, ஒரு பிரச்சனையும் கிடையாது. எல்லையை கேட்பதிலும் நியாயம் இல்லை. அப்போ ஒரே தீர்மானம் எடுக்க போகிறது ஆணைக்குழு மட்டும்தான். அப்போ இன்ஷா அல்லாஹ் ஆணைக்குழு எல்லாரையும் விசாரிக்கின்ற போது அவர்கள் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வருவார்கள். அந்த முடிவு என்னை பொறுத்தவரை 1987க்கு முதல் இருந்ததை போன்று இருந்தால் பிரச்சனை
முடிவுக்கு வரும். இதை அறியாத மக்கள் மேலதிக தகவல் தேவையாக இருந்தால் நம்ம அதை விளங்கப்படுத்துறது தயாராக இருக்கும். நம்ம கதைச்சத்திலும் கூட திரும்ப திரும்ப கதைச்சிருக்கோம். ஏன் அதை கதைக்கோம்னா புறவு வந்தாங்களும் கூட கேட்கட்டும் என்று தான் திரும்ப திரும்ப நான் கதைக்க. இதை பற்றி திரும்ப திரும்ப சொல்கிறேன் என்னண்டா, அவர்களுடைய நோக்கம் வேறு, அந்த நோக்கத்தை வெற்றி கொள்ள நம்மடாக்கள் சும்மா இருந்தது நோக்கம் வேறு. இவர்களும் பிழை விட்டு வருகிறார்கள். இந்த பிழைக்கெல்லாம் ஒரு ஆப்பு வைப்பது இந்த வர்த்தமானி தான் என்பதுதான் எனது கருத்தாக இருக்கின்றது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாங்கள் இன்னும் தொடர்போம். எதிரொலி சமகால அரசியல் நிகழ்வுகளை அலசி ஆராயும் நிகழ்ச்சி எதிரொலி. எதிரொலி 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 சமகால அரசியல் நிகழ்வுகளை அலசி ஆராயும் நிகழ்ச்சி எதிரொலி. எதிரொலி 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 சமகால அரசியல் நிகழ்வுகளை அலசி ஆராயும் நிகழ்ச்சி எதிரொலி. எதிரொலி எதிரொலி நேயர்களை மீண்டும் நாங்கள் எதிரொலி நிகழ்ச்சியினூடாக சந்திக்கின்றோம். இன்றைய எதிரொலி நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் முனை மருதவன் அரசியல் விமர்சகர் எம் இப்ராஹிம் அவர்கள். கல்முனை விடயங்கள் பற்றி நாங்கள் தெளிவான விளக்கத்தை மக்களுக்கு கொடுத்திருக்கின்றோம். இருதரப்பு அரசியல்வாதிகளும் இருதரப்பு சிவில் சமூகம் அதுபோல கோயில் ஒரே மேசையில் இருந்து இந்த விடயங்களை தீர்த்தால் மக்களுக்கு மிகவும் வலுவானதாக இருக்கும், தமிழ் சகோதர மக்களுக்கும் அது வலுவானதாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். எல்லா மக்களும் நாங்கள் ஒன்றாக சேர்ந்து வாழ்கின்ற ஒரு இடம். இந்த பிரச்சினையை நாங்கள் சீக்கிரமாக இதை நிறைவுக்கு கொண்டு வந்து நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்வதற்கு எங்களுக்கு வழிவகை செய்து தாருங்கள் என்று அதைத்தான் நான் கேட்கின்றேன். தீர்ப்பதற்கு அவர்கள் விருப்பம் இல்லாமல் இருக்கிறார்கள். எல்லாரும் அரசியல்வாதி அப்படிதான் இருக்கிறார்கள். காரணம் உண்மை
அவசியம் இல்லை, இருதரப்பிலும் அரசியல் செய்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே இந்த பிரிவு அந்த முடிவு காணலாம் என்றால் அது ஒரு நாளைக்குள்ள இருந்து பேச வேண்டிய நம்ம சொன்னது போன்று நீங்கள் சொல்வதை நான் எடுத்துக்கொண்டால் அவ்வாறு எடுத்துக்கொண்டால் இதற்கு மக்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் மக்களுக்கு தெரியாது. தமிழ் மக்களை பொறுத்தவரையில் ஏன் தமிழர்கள் இப்படி பிரதேச தரம் உயர்த்தி கேட்கிறார்கள் என்று கேட்டால் முழுவதும் அவர்களுக்கும் தெரியாது. அதற்குள் உள்ள சூட்சுமங்கள் அவர்களுக்கு தெரியாது, அதுக்குள்ள மர்மங்கள் அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் நினைக்கிறார்கள் பிரதேச சபை இருக்கிறது, ஒரு பிரதேச செயலகம் இருக்கிறது, அதற்கு அதிகாரம் காணாண்டு சொல்லுகிறார்கள். அந்த அதிகாரத்தை கூட்டி கொடுங்கள், நாங்கள் ஆரத்தை கேட்டோம் அவர்கள் கேட்கிறார்கள் தமிழ் மக்களை பொறுத்தவரையில். ஆனால் அரசியல்வாதிகளை பொறுத்தவரை அதுக்குள்ள சூட்சுமம் என்னவென்றால் அதனை தரம் உயர்த்துவதன் ஊடாக அங்கே வாழுகின்ற ஒரு இன்னொரு இனத்தின் உரிமையை, வாழ்வாதாரத்தை, அவருடைய பொருளாதாரத்தை, அவருடைய பொருளாதாரம் அடங்கிய ஒரு ஒரு எல்லையை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் எடுத்து அதனூடாக அவருடைய அரசியல் இருப்பை கேள்விக்குட்படுத்துவது அவருடைய நோக்கம். இது தமிழ் மக்களுக்கு தெரியாது. நிச்சயமாக அது விரிவாக இருந்து பேசுகின்ற போது நான் நினைக்கின்றேன் மக்களுக்கு அப்படியே ஆண்டுகள். அதே போன்றுதான் முஸ்லீம் மக்களையும் பொறுத்தவரையிலும் கூட இந்த பிரச்சனை என்ன எதுக்கு ஏற்படுகிறது, தமிழர்கள் ஏன் உயர்த்தக்கூடாதுங்கிறதுல சென்னை கொடுக்கப்படாத அதாவது சொல்வார்களே ஒன்றை நம்பி ஒரு சொல்வதை நம்பி அவர் சொல்லுவார்கள். ஆனால் ஏன் அவர்கள் கேட்கிறார்கள், இதற்கு என்ன மர்மம் இருக்கிறது, ஏன் அவர்கள் அந்த செயலகத்தை அந்த செயலகத்தின் ஊடாக என்ன சாதிக்க போகிறார் என்பது ஒரு சில மக்களுக்கு புரியாமல் இல்லை, புரியும். பெரும்பான்மையான மக்களுக்கு தெரியாது. அது கல்வி உள்ள மக்களுக்கும் தெரியாது, சாய்ந்த மக்களுக்கும் தெரியாது, வேறு உள்ள பகுதி மக்களுக்கு தெரியாது, கிழக்கு மக்களுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. உள்ளுக்கு ஒரு மர்மம் இருக்கிறது இதுக்குள். அந்த ஏனென்றால் தமிழ் மக்கள் நகரசபை ஏன் கேட்கவில்லை, அவர் கேட்பார் நகரசபை கேட்கல. அந்த நகரசபை கேட்டால் தானே அவருடைய அதிகாரத்தை பேணுவதற்கும் அவருடைய அபிவிருத்திகளை செய்வதற்கும் அதனூடாக பல அபிவிருத்திகளை பெறுவதற்கும் அதனூடாக மக்களுடைய சிறு சிறு தேவைகளை புதிய ஒரு உள்ளூராட்சி ஒரு சபை அவர்கள் தேவை. அதை கைவிட்டு விட்டு எங்களுக்கு உபபிரதேசத்தை தாருங்கள் என்று கேட்கிறார்கள் என்று சொன்னால், அதுவும் 29 GS பிரிவுகளும் உள்ளடக்கிய சபையை தாருங்கள், அந்த செயலகத்தை தாருங்கள் என்று கேட்கிறார் என்று சொன்னால், வெளிப்படையாக சொல்ல வேண்டிய விடயம் என்னவென்றால் அந்த 3 குறிச்சிகளும் அந்த 29 GS பிரிவுகளுக்குள் அந்த கல்முனை நகரை ஒட்டிய அந்த தமிழ் மக்களுடைய அந்த GS பிரிவுக்குள் தான் கல்முனை நகர் வருவதனால் அதை கைப்பற்றி விட வேண்டும். அந்த எல்லை கரகடப்பள்ளி வீதியூடாக வந்து நகரசபை எல்லை பிரிக்கப்பட்டு போகின்றது என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் அதனை கேட்கிறார்கள் என்ற ஒரு மர்மத்தை இரண்டு தரப்பும் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குமாயிருந்தால் தமிழ் மக்கள் கூட இது ஒரு பிழையான ஒரு செயல்பாடுதான் என்பதை அவர்கள் மக்கள் புரிந்து கொள்வார்கள். அதே நேரத்தில் முஸ்லிம் மக்களும் இது அரசியல்வாதிகளுடைய நாடகம் தானே தவிர இது மக்களுடைய கோரிக்கை அல்ல. மக்களை தூண்டி விடுகிறார்கள், மக்கள் வருகிறார்கள், மக்களை கேட்டால் தெரியாது. அப்ப மக்களை ஒதுக்கி வைத்துவிட்டு, பாமர மக்களை ஒதுக்கி வைத்துவிட்டு அரசியல்வாதிகளுடன் பேசுகின்ற போது நான் சொல்லலாம், நீங்கள் இந்த நோக்கத்துக்காகத்தானே இதை கேட்கிறீர்கள் என்றால் இல்லை, அந்த நோக்கம் இல்லை, அவரோட காரணம் தகுந்த காரணம் சொல்ல வேண்டும். தகுந்த காரணம் அவருடன் கிடையாது. கல்முனை சம்பந்தமாக தமிழ் அரசியல்வாதிகளிடம் தகுந்த காரணம் கிடையாது, நேரடியாக முகத்துக்கு முகம் பேசுகின்ற போது. அதே நேரத்தில் இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி பிரச்சனை தீர்ப்போம் என்ற ஒரு முயற்சி முஸ்லிம் தரப்பில் எடுக்கப்படவில்லை. அதான் கவலைக்குரிய விஷயம். அந்த வாய்ப்புகள், வசதிகள், அந்த எண்ணங்கள், அந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருந்தும் கூட அவர்கள் இன்னும் பயன்படுத்தாமல் இருக்கிறார்கள். இதனால் அவரோட மர்மம் இருக்கிறது. அதனால் தான் இதில் சம்பந்தப்படாத சில அரசியல்வாதிகள் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு முயற்சித்துக் கொண்டிருப்பது, அதனால் ஏற்பட்டிருக்கிற பலன்களை பற்றி நாம் தெளிவுபடுத்தி இருக்கிறோம். இந்த மக்கள் நியாயம் என்று தெரிந்தால் அதை ஏற்றுக்கொண்டு அந்த பிரச்சனையை முடிவு கொண்டு அதுதான் ஒரே வழி என்பது என்னுடைய தீர்மானம். நிச்சயமாக கமெண்ட் பாக்ஸ் வழியாக வந்திருக்கின்ற கேள்விகளுக்குள் நுழையலாம். இமாம் கேட்டிருக்கின்றார், அம்பாறை மாவட்டத்தில் மக்கள் காங்கிரஸ் தலைமையில் மயோன் ரிஸ்லி முஸ்தவாவின் வருகை பற்றி நீங்கள் கூறும் கருத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறார். அரசியல்வாதிகள் நாளை ஒரு கட்சியில் இருப்பார்கள், மறுநாள் இன்னொரு கட்சியில் இருப்பார்கள். அவர்களினால் லாபம் நஷ்டம் என்று பேசுவது அந்தந்த கட்சியை பொறுத்தது. ஒருவர் சேருவதனால்
அந்த கட்சிக்கு லாபமா நஷ்டமா என்பதை அந்த கட்சி தான் தீர்மானிக்க வேண்டும். இவர் பிரிவதனால் எடுப்பதனால் என்ன நன்மை என்பதை மற்ற கட்சி தீர்மானிக்க வேண்டும். ஆனால் மக்கள் அலட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இதில் நாம் கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இதில் இல்லை. ஏனென்றால் அகில இந்திய மக்கள் காங்கிரஸில் ரிஸ்லியும் பெறுவார், இன்னொருவரும் பெறுவார், மற்றொரும் பெறுவார். அந்த தேர்தல் காலங்களில் யார் என்ன செய்கிறார்கள், மக்கள் யாரை விரும்புகிறார்கள் என்பது அது வேறு விடயம். அதுக்கு கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. டீன் சொல்லியிருக்கிற கல்மை பிரதேச அரசியல் பலரால் குழப்பப்பட்டு வாக்குகளை 20 வருடமாக கொள்ளையடித்த அரசியலின் மத்தியில் சகோதரர் அதாவுல்லா உள்ளூராட்சி அமைச்சராக இருந்தபோது அங்கே 4 சபைகளாக வர்த்தமானியை வெளியிட்டை சுயநலவாதிகள் தடை செய்தவைகளை புரியாமல் எமது சகோதரர் அதாவுல்லா கோமாவில் இருந்தா அல்லது கொழும்பில் இருந்தா என பின்னூட்டல் எழுதுவது சோடா போத்தல் உஷார் என்பதை நிரூபிக்க வேண்டாம் அப்படின்னு. இது சிலவருக்கு விளங்காது, தாற்பயம் விளங்காது. அதனால மற்றவர்கள் ஒவ்வொரு கட்சிக்காரர்கள் சொல்லுகின்ற குற்றச்சாட்டுகளை கொண்டு விமர்சிக்கின்றார்களே ஒழிய இதற்குள்ள தாற்பயம் என்ன, யாருடைய செயல் திட்டம் நன்மை அளிக்க போகின்றது தீமை அளிக்க போகின்றது பிரித்து சிந்திக்கக்கூடிய ஆற்றல் நம்மளோட மக்களிடம் இல்லை. இப்ப நான் இவ்வளவு நேரம் பேசியதும் நம்ம இன்னொரு என்ற பேச்சில கூட திரும்ப திரும்ப பேசியிருக்கேன். அதை பத்தி நான் திரும்ப நான் பேசியிருக்கிறதால மக்களுக்கு அது புரியும். ஆனா நல்ல நோக்கத்தோட பார்ப்பவர்களுக்கு இதுல விஷயம் விளங்கும். நிச்சயமாக உண்மையிலே ஒரு சகோதரர் சொல்லியிருக்கிறார், அப்துல் லத்தீஃப், இந்த ஊடகம் இந்த நிலைமையாய் ஐயோ பாவம் அப்படின்னு கேட்டுக்கிறார். என்ன சொன்னால், நாங்கள் எப்பொழுதும் பொதுவாகத்தான் நாங்கள் அரசியல் விடயங்களை நாங்கள் பகிர்ந்து கொடுப்பது. குறிப்பாக எந்த கட்சி என்றாலும் சரி, எந்த அரசியல்வாதி இருந்தாலும் சரி, நாங்கள் அனைவரையும் எடுத்து நாங்கள் அவருடைய கருத்துக்களை மக்கள் மத்தியில் வழங்குவது வளமை. சகோதரர் அதை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இன்னும் ஒரு விடயத்தை கேட்க வேண்டும். குறிப்பாக நாங்கள் உங்களுடைய முகநூல் பக்கத்தை பார்க்கின்ற பொழுது அண்மை காலமாக சில விடயங்களை நீங்கள் எழுதி வருகின்றீர்கள். அதிலேயே குறிப்பாக முன்னாள் மாநகர சபையினுடைய மேயர் சகோதரர் சிராஸ் மீரா சாஹிப் அவர்களை பற்றிய பல கருத்தாடல்கள் உங்கள் முகநூல் பக்கத்தில் இருக்கிறது. ஏன் இந்த கருத்தாடல் உங்கள் முகநூல் பக்கத்தில் பதிவதற்கான காரணம் என்ன? எதை குறிப்பிடுகிறது? அதாவது நான் சொல்கின்றேன், அவர்கள் அதாவது முஸ்லிம் காங்கிரசினூடாக மாநகர சபை மேயராக வந்திருந்தார். அதுக்கு பிற்பாடு இருந்தார். அதுக்கு பிற்பாடு என்னுடைய நிசாம் காரியப்பர் அவர்கள் மேயராக வந்திருந்தார். இவ்வாறான பல விடயங்கள் இருக்கிறது. ஆனால் அவர் மேயராக இருந்த போது பல விடயங்களை செய்து காட்டி சாதித்தும் காட்டியிருக்கின்றார். அவ்வாறு இருக்கிறது. உண்மையில் சிராஸ் மீரா சாஹிப் மேயராக தெரிவு செய்யப்பட்டதும் ஒரு விபரீதம். ஏனென்றால் அந்த நேரத்தில் நிசாம் காரியப்பரும் கேட்டிருந்தார், சிராஜும் கேட்டிருந்தார். நிசாம் காரியப்பர் ஒரு அஷ்ரஃபுடைய சொந்தக்காரர், ஒரு படித்தவர், ஒரு சட்டத்தரணி என்ற அந்த கேட்பவர்களுக்குள் அவர் ஒரு தலையாக இருந்தார். சிராஜ் மீரா சாஹிப்பை பொறுத்தவரையில் அவர் அன்று தான் கட்சியில் சேர்ந்திருந்தார். குறிப்பிட்ட நாட்களுக்கு முதல் தான் கட்சியில் சேர்ந்திருந்தார். நிச்சயமாக அந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில், அந்த மாநகர சபை தேர்தலில் முஸ்லிம் காங்கிரஸ் தலைமை நிசாம் காரியப்பருக்கு வாக்களியுங்கள், அவர்தான் முதன்மை வேட்பாளர் என்று சொல்லியிருந்தால் முஸ்லிம் காங்கிரஸை வாக்களிக்கின்ற அத்தனை மக்களும் ஒட்டுமொத்தமாக வாக்களித்திருப்பார்கள். நிச்சயமாக நிசாம் காரியப்பர் அங்கே தெரிவு செய்யப்பட்டிருப்பார். ஆனால் முஸ்லிம் காங்கிரஸ் தலைமை கடைசி வரையும் இன்னாருக்கு தான் வாக்களியுங்கள், இவர்தான் முதன்மை வேட்பாளர் என்று அறிவிக்கவில்லை. அதன் காரணமாக மக்களுக்குள் ஒரு அலகுழப்பம் ஏற்பட்டது. அந்த நேரத்தில் தான் சிராஜ் மீரா சாஹிப் அவர்கள் புதிதாக கட்சியில் சேர்ந்திருந்தாலும் அவருடைய பிரச்சாரங்கள் எல்லாம் வேறு மாதிரி அமைந்திருந்தது. அதாவது, நான் வெற்றி அடைந்தால், கூடுதலான வாக்குகளை எடுத்தால் நான் தான் மேயர் என்ற ஒரு கதையாடலை அவர் பரப்பி இருந்தார். அது நான் நினைக்கின்றேன் தலைவருடைய உள் ரகசியமாகவும் இருக்கலாம். கூடுதலாக வாக்கு எடுத்தால் நீதான் மேயர், அதுக்குரிய வேலையை செய் என்ற ஒரு உத்தரவாதமும் இருக்கலாம். அந்த நேரத்தில் தேர்தல் நெருங்குகின்ற போது, இந்த கதையாடல்கள் விஸ்வரூபம் எடுத்த போது, தலைவர் அதற்கு ஆப்புவிப்பதாக இருந்தால், நீங்கள் வாக்குகள் பற்றி பேச வேண்டாம், நாங்கள் முதன்மை வேட்பாளராக தெரிவு செய்திருப்பது நிசாம் காரியப்பரைத்தான்,
அவருக்கு வாக்களித்து விட்டு நீங்கள் மற்றவர்களுக்கு வாக்களிங்கள் சொல்லியிருந்தால் பிரச்சனை ஒன்றுமே வந்திருக்காது. ஆனால் அந்த தேர்தலிலே சாய்ந்தமருது மக்கள் மேயர் என்ற ரீதியிலே இவருடைய பிரச்சாரமும் இவருடைய பணபலமும் அவருடைய ஆளுமையும் சொல்லலாம் சொல்லி அவர் 16,00,000 வாக்குகளை பெறுகிறார். நிசாம் காரியப் அவர்கள் 13,00,000 வாக்குகளை பெறுகிறார். வாக்குகள் கூடுதலாக பெற்றதனால் சிராஜ் மீரா சாஹிப் அவர்கள் மேயராக ஆகின்றார். இது வரலாறு, கொஞ்சம் கூடுதலாக சொல்லப்போனால் இந்த உண்மையை சொல்லணும். ஆகின்றார், அவர் மேயர் ஆகினார். அந்த டைமில் ஹரிசம்பி அதற்கு பூரண பக்கபலமாக இருந்தார். அவரை அழைத்து சென்றார், மேயர் ஆக்கினார், அழகு பார்த்தார், நடந்துக்கிட்டு போச்சு. அந்த நேரத்தில் சிராஜை பொறுத்தவரையில் பல சேவைகளையும் ஓடி ஆடி இங்கே இருந்து கொண்டு செய்ததை நம்ம அறிந்து கொண்டு இருக்கிறோம். நாளடைவில் அது மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு, இவர் துடிப்பான ஒரு இளைஞராக இருக்கிறார் என்று சொல்லும் அளவுக்கு அவருடைய நடவடிக்கை அமைந்திருந்ததை நானும் கவனித்திருந்தேன். அந்த நேரத்தில் தான் அதாவுல்லா உள்ளாட்சி அமைச்சராக இருக்கிறார். அவர் கூட இந்த மாநகர சபை கட்டிடத்தை கட்டிவிட வேண்டும் என்ற ஒரு அவர் அன்று உங்களுடைய நிகழ்ச்சியும் கூட அவர் சொல்லியிருந்தார். ஹிஸ்புல்லா கூட இன்னைக்கு 4 கோடி ஒதுக்கி இருந்தார். அப்போ அப்படியான சந்தோஷமான விடயங்களை அவர் செய்கின்ற போதுதான் இது தலைமைக்கு புரியாமல் போகிறது. நிச்சயமாக அவர் எதிர்பார்த்தது என்னவென்றால், கல்முனை தொகுதியை பொறுத்தவரையில் கல்முனை தொகுதி முஸ்லிம் காங்கிரஸ் வெற்றி அடைவதாக இருந்தால் பல வழிகளும் அதை பாதுகாக்க வேண்டும். எப்படி என்றால், கல்முனை தொகுதியில் யாருமே கதாநாயகனாகி விடக்கூடாது. கதாநாயகன் ஆகிட்டார்கள் என்று சொன்னால் பல சேவைகளையும் செய்து பல விஷயங்கள் மக்களை கவரும், தண்ட சுய தன்மையினூடாக மக்களை கவர்ந்தால் இவர்கள் கட்சியை விட்டு விலகி வேறு கட்சியை செல்லுகின்ற போது பல ஆயிரம் வாக்குகளோடு சென்று விடும். விலகிக் கொள்ளணும். அதன் காரணமாகத்தான் கல்முனையில் யாரும் பெரிய ஆளாகி விடக்கூடாது. அவர்கள் ஒரு பேசா மடந்தைகளாக, பொதுவாக செல்ல போனால் உம்மாவோட திம்பியா ஓம், மாப்பாவோட திம்பியா ஓம் என்கிற ஒரு செல்லக்கிளி மாதிரி இருந்தால் போதும். மற்ற விடயங்களை தலைமைத்துவம் பார்த்துக்கொள்ளும். அந்த ரீதியில் தான் சிராஜுடைய வளர்ச்சியும் அவருடைய நடவடிக்கைகளும் பல பேருக்கு அதிர்ச்சியை உண்டாக்கியது. இதன் காரணமாகத்தான் தலைவர் ஆரம்பத்தில் 2 வருடங்கள், அது ஆரம்பத்தில் ஒரு பிரச்சனை வந்தது. நிசாம் காரியப்போரும் கொஞ்சம் பிரச்சனைப்படுத்தினார். அவருடைய ஆதரவாளர்களும் ஹக்கீமை போய் பிரச்சனைப்படுத்திய போது ஒரு வாக்கு கொடுத்தார். 2 வருடங்களுக்கு நீங்கள் 2 வருடங்களுக்கு உங்களுக்கு பெற்றுத் தருகிறேன், பிரச்சனையை விடுங்கள் சொல்லிட்டார். பிறகு நிசாம் காரியப்போரும் அந்த கோரிக்கை கைவிட்டு விட்டார். அவருடைய ஆதரவாளர்கள் அதை மறந்து விட்டார்கள். கல்முனை மக்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. நானும் இந்த கல்வியில் இருக்கிறேன். கல்முனை மக்கள் இதை பற்றி பேசியதே கிடையாது. இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இருந்தது. இப்ப மறந்து விட்டார்கள். அதாவது இந்த 2 வருஷத்துல கொடுக்குறங்கிற கதை, அது எத்தனை வாக்குகள் கொடுத்து மீறினாக்கள் தானே. இது ஒரு வாக்கு அல்ல என்று கொடுத்தான். 2 வருடங்களில் ஹக்கீம் அவர்கள் இந்த சிராஜ் மீரா சாஹிபுடைய பதவிக்காலத்தை எடுப்பதாக இருந்தால் ஒரு தூய எண்ணத்தோடு இது நல்ல ஒரு விளக்கம், இதை மக்களுக்கு விளங்கப்படுத்துவோம், ஆதாரமாக இருக்கும். பதவியை 2 வருடங்களில் எடுப்ப நோக்கமும் இருந்திருந்தால் ஹக்கீம் அவர்களுக்கு அடிக்கடி அதை சிராஜுக்கு ஞாபகப்படுத்தியிருப்பார். அடிக்கடி ஞாபகப்படுத்தினால் இயல்பாக்கம் அடைந்திருப்பார் சிராஜ். இது பதவி 2 வருஷத்துல நமக்கு இருக்கும், அடிக்கடி தலைவர் சொல்லுகிறார், ஆகவே நாம் முன்ன பின்னாக்கி சில வேலையை செய்து கொண்டு இயல்பாக்கம் அடைந்திருப்பார். கடைசி வரையும் ஒரு வார்த்தையும் ஹக்கீம் கதைக்கவில்லை. சிராஜ் அவர்களும் நாம் சேவை செய்து கொண்டிருக்கிறோம், நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, தலைவர் 2 வருடங்களால் நமக்கு அதை எடுக்க மாட்டார், அதை பற்றி அவர் பேசவில்லை, நாம் தான் 5 வருடங்களுக்கு மேயராக இருக்க போகிறோம் என்ற ஹெப்பியில் அவர் அடிக்கடி பேசிக்கிட்டு இருக்கிறார், தலைவருடன் உறவோடு இருக்கிறார். அந்த பதவி படிக்கப்படுவதற்கு முன்னும் தலைவரை சந்தித்தாலும் இதை பற்றி அவர் கதைக்கவில்லை. தலைவருக்கு தெரியும் சிராஜுடைய பதவி அதிரடியாக பறிக்கின்ற போதுதான் சிராஜுக்கு அது வழி புரியும் என்ற ஒரு நியத்தை அவர் வைத்திருந்திருக்கிறார். அப்போதுதான் ஒரு இரவு அழைத்து உடனடியாக நீங்க பதவியை கொடுங்கள் என்று சொன்னபோது சிராஜுக்கு அது ஒரு அதிர்ச்சியாக போய்விட்டது.
அவர் என்ன செய்திருக்கணும், சரி சார் நீங்கள் சொன்னால் நான் கொடுத்து போட்டு போகிறோன்னு போயிருந்தால் அந்த கதை முடிஞ்சிருக்கும். அவர் டக்குன்னு சொல்லிட்டாரு தலைவர்னு சொல்லி, இல்லை இந்த ஆதரவாளர்கிட்ட நான் கேட்கணும், கேட்டுத்தான் கட்டாயம் கேளுங்க போய். இன்னொன்று அவர் ஈரோடு வந்து இங்கே ஆதரவாளர் நிலைப்படாத கொடுக்கக்கூடாதுன்னு அதை நம்பிட்டார் சிராஜ். பிறகு நடந்த வரலாறு நீங்கள் அறிவீர்கள். பிறகு பள்ளிவாசல் நிர்வாகம், சாய்ந்தரம் பள்ளிவாசல் நிர்வாகமே தலையிட்டு பள்ளிவாசல் நிர்வாகம் தலைவரை சந்தித்து, நீங்கள் இப்படி திடீரென்றால் போல் அவருடைய பதவியை பறிப்பது சாய்ந்தரம் மக்களுக்கு ஒரு வேதனையை தருகிறது. ஏன்னா நாங்கள் ஒரு காலமும் அப்படி முஸ்லீம் 90% வாக்களிக்கிற மக்கள், நாங்கள் மேயர் கேட்டு எந்த நாளும் கேட்டதும் இல்லை, இவ்வளோ காலம் கேட்டதும் இல்லை. வந்த மேயரை பறிக்கின்ற போது தான் இது அருமை எங்களுக்கும் விளங்குகிறது. ஏன் நீங்கள் இதை பறிக்கிறீர்கள் திடீரென்றா போல் என்று கேட்ட போதோ, இல்லை இல்லை அவர் ஒரு கட்சியின் ஒரு புற்றுநோய், கேன்சர் நோய், அவரை நான் உடனடியாக நீக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ பள்ளி தலைவர் கேட்டிருக்கிறார், ஸோ 6 மாதங்களாவது விடுங்க எங்களுக்காக, இந்த பிரச்சனை மக்கள் கொதிப்படைஞ்சிராம வேறு வேறு பிரச்சனை வந்துட போது விடுங்கன்றதுக்கு 6 நிமிடமும் தரமாட்டேன் என்று சொன்னவர் தான் அந்த ஹக்கீம். சொன்னது தான் தெரியும். அன்றிலிருந்து எழும்புகிறது புயல், ஊர்களுக்குள் பிரச்சனை, அதுக்கு நாங்களும் மாட்டிக்கொண்டோம். நாங்கள் பல பக்கமும் சில தமிழடிகள் மாதிரி இடையில நிறைய ஏச்சுகளையும் பேச்சுகளையும் நாங்களும் மறைமுகமாக அனுபவித்தவர்கள். ஃபேஸ்புக்கிலும் கூட எங்களையும் கூட எங்களை கதைக்கிறேன்னு தெரியாமல் போச்சு. அப்போ அது அதிரடியாக பறித்து நிசாங்காரியப்புடன் கொடுத்த போது, நிசாங்காரியப்பூர் ஒரு உண்மையிலேயே ஒரு புத்திசாலியாக இருந்திருந்தால் வானான்றிக்கணும் இந்த நிலைமையில் நாங்கள் எடுக்க வேண்டாம் ஊருக்கு. அப்படி இருந்தாலும் அவர் இன்றைக்கு ஒரு கதாநாயகன். சாயந்தரம் மக்கள் கூட அவர் தூக்கி சமந்திருக்கும் ஒரு ஜென்டில்மேன். இவன் தான் ஆளுண்டு அது ஊர் பார்க்காம முடிவெடுத்திருக்கலாம். இவரும் அதை எடுத்துக்கிட்டார். அல்லது ஹக்கீம் அவருடைய பதவியை பதவி சாய்ந்தவர் ஒரு ஆள் கொடுத்திருக்கலாம், கொடுத்திருந்தாலும் அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்திருக்கும். அப்ப இப்படியான திருகுதாளங்களையும் நாடகங்களையும் ஆடியதனால் ஊர் இரண்டுபடுகிறது. தேவையில்லாத சொல் தொடர்கள், சொல் பேச்சுகள், சொல் அடிகள் கண்டிருப்பீர்கள். இதற்குள் ஊர் விட்டு நாங்கள் சாய்ந்தரம் கல்யாணம் திருமணம் செய்திருக்கிறோம், இங்கே இருப்பவர்கள் அங்கே திருமணம் செய்த அவர்கள் தான் மோகம் குசியவர்கள், அவர்கள் தான். இவருக்கு கலைக்கும் போது கேட்டுக்கிற போது ஒரு பெரிய ஒரு ஆதங்கம் இருந்தது, கவலை இருந்தது. என்னடா தேவையில்லாத பிரச்சனை என்று சொல்லி இது உண்டாக்கியது ஹக்கீம். அதனை பெரிதுபடுத்தியது சிராஜ் மீரா சாஹிப். அது சம்பந்தமாக நடந்த வரலாறு பார்த்துக் கொண்டிருப்பீர்கள். இப்படியெல்லாம் நாடகம் ஆடியவர்கள். பிறகு சிராஜ் வந்து சொன்ன நகர சபை தான் எங்களுக்கு வேணும் என்று நாடகம் அவர் தான் இடத்தை 10 வச்சதும் போனது, ஆர்ப்பாட்டம் பண்ணது, நடந்தது. அவர் தான் வந்து என்ன கேன்சர் நோய் என்று சொல்லிட்டாரு, இவர் ஒரு கூடாத ஒரு தலைவர் அப்படி பேசினார். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்படியெல்லாம் நாக்கூசாம பேசி போட்டு இன்றைக்கு வந்து தலைவர் தலைவர் என்று சொல்லி நீங்க உறவா இருக்கிறீங்களே, அப்ப உங்களால நடந்த அநியாய பேச்சுக்களும் அநியாய கருத்துக்களும் அநியாய பாதிப்புகளும் அதில் நடந்த ஊர் வேற்றுமைகளும் பிழைகளும் கதைகளும் பேச்சு இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. இதற்கெல்லாம் பதில் சொல்லாமல் 2 பேரும் ஒன்றாக இருப்பது, அதிலும் குறிப்பாக நிசாங்காரியப்பர் ஒன்றாக இருப்பதை பார்க்கின்ற போது மக்கள் என்ன மடையர்களா? ஆச்சரியமாக இருக்கிறது. அரசியல்வாதிகள் பிரியலாம் சேரலாம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைதான், அதில் எந்த குறையும் இல்லை, அதை ஒன்று கலப்பார்கள் பேசுவார்கள். ஆனால் சாய்ந்தமருது விடயம் என்பது, சாய்ந்தமருது பிரச்சனை என்பது இது மக்களுக்கு இடையில் ஏற்பட்ட ஒரு வடு பிரச்சனை, தீராத ஒரு நோயை உண்டாக்கியவர்கள் நீங்கள். அந்த நோய்க்கு மருந்து இதுவரை நீங்கள் சொல்லவில்லை. ஒன்று சிராஜ் சொல்ல வேண்டும், நான் ஆடிய நாடகம் எல்லாம் பொய், தலைவர் நல்லவர், தலைவரின் மீது நான் சொன்ன விடயங்கள் எல்லாம் அவாண்டம் பொய் தான், மன்னிப்பு கேட்டுக் கொள்ளுகிறேன் என்றால் பயிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லது ஹக்கீம் சொல்ல வேண்டும், சிராஜி வந்து சிராஜிக்கு எதிராக நான் மேற்கொண்ட விடயங்கள் எல்லாம் தவறானது, பிழையானது, நான் பகிரங்க மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். சிராஜிடம் அல்ல, மக்களிடம். மக்களை மடையனாக்கிவிட்டு, மக்களை குழப்பிவிட்டு, இன்று அவர்களே ஒன்றாக சிரிக்கின்ற போது, கதைக்கின்ற போது, இருக்கின்ற போது, கூத்தடிக்கின்ற போது, பேசுகின்ற போது வயிறு எரிகிறது, கோபம் வருகிறது. இப்படி பச்சையோடு முனாபிக்குகளாக இருப்பீர்களா? அரசியலுக்காக இந்த அளவு கேவலமாக நடந்து கொள்வீர்களா? இது ஒரு நவீன காலம்.
இது நிறைய இணையதளங்கள் உள்ள காலம். இதனையெல்லாம் தெரிந்து கொண்டும் நாங்கள் பேசா மடந்தைகளாக இருந்தால் என்ன நினைக்கின்றீர்கள்? மக்கள் மறதிக்காரர்கள், வரலாறு தெரியாதவர்கள், எதையும் மன்னிப்பார்கள், எதை செய்தாலும் பொறுத்துக் கொள்வார்கள் என்று நீங்க நினைக்கிறீங்களே. இதை விட கேவலமான அரசியல் ஏதாவது இருக்கிறதா? இதை விட கேவலமான அரசியல் ஏதாவது இருக்கிறதா? பாதிக்கப்பட்டது மக்கள், பாதிக்கப்பட்டது எங்களை போன்றவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம், விமர்சிக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் ஆடிய நாடகத்தினால் பல ஈனச் சொற்கள், சொல்ல முடியாத சொற்களை எல்லாம் என் காது கூட கேட்டிருக்கிறேன். இதெல்லாம் யாரால் நடந்தது? இந்த ஹக்கீம் செய்த வேலையாலும் இந்த சிராஜ் ஆடிய நாடகத்திலும் நடந்த இல்லையா? அப்படி கொண்டவர்கள் அரசியலுக்காக, பதவிக்காக நாளை எம்பி ஆகி விடலாம், தம்பி ஆகி விடலாம், மாகாண சபை உறுப்பினர் ஆகி விடலாம் என்று சொல்லுவதும் சரிதான். நீங்கள் வேற கழிவை சாப்பிடுவதும் சரிதான். நீங்கள் ஜென்மத்திலும் நீங்கள் நல்லவராக முடியாது. நீங்கள் நல்லது செய்தால் நல்லம் என்போம், பிழை செய்தால் பிழை என்போம். ஆனால் சிராஜ் செய்வது மாபெரிய தவறு. செய்தது தவறு, செய்து கொண்டிருப்பது தவறு. சிராஜுடைய ஆளுமையை கண்டு பயந்த தலைவன் தான் உனக்கு ஆப்பு வைத்தான். இப்போது அதை உணர்ந்து கொண்ட நீங்கள் தான் இனிமேல் தலைமையை மீறி நாங்கள் நடக்க மாட்டோம், நாங்கள் சலண்டர் ஆகிட்டோம், என்ன இந்த கட்சியில் வந்தால் தானே எம்பி ஆகலாம், தம்பி ஆகலாம் என்ற ஒரு கேவலமான ஒரு நினைப்புக்காக அவ்வளவு விடயங்களையும் மறந்து, அவ்வளவு அநியாயங்களையும் செய்துவிட்டு, அவ்வளவு துவேஷங்களை ஏற்படுத்திவிட்டு, அவ்வளவு ஊர் மக்களுக்குள்ள துவேஷத்தையும் கருத்து வேறுபாடுகளையும் அநியாயங்களையும் செய்துவிட்டு மக்களை குழப்பி அடித்துவிட்டு இன்று வந்து நிசாம் காரியப்பெறும் சிராஜ் மீரா சாஹிபும் இந்த ஹக்கீமும் கூடி குழாவி சிரிச்சிருக்கும் நிலையை பார்க்கின்ற போது அல்லாஹ் தான் இவர்களுக்கு தீர்ப்பு சொல்லுவான். இவர்கள் ஆட்டோமேட்டிக்காக பதவி என்றால் எதையும் செய்வார்கள். சிராஜை அப்படி பார்க்க போனால் சிராஜை போன்றவர்கள் தான் நாளை முஸ்லிம்கள் வெற்றி அடைந்தாலும் பதவி கிடைத்தால் எதையும் செய்வார்கள் என்ற ஒரு பதவி ஆசை பிடித்த வெறி பிடித்த மிருகங்கள். இந்த மிருகங்களினால் ஊர் பாதிக்கப்படுகிறதே, இந்த மிருகங்களினால் நாங்கள் அவமானப்பட்டோமே, இரு ஊர்களும் எவ்வளவு சொல்வ அடிகளை கேட்டுவிட்டோம், இன்றும் அந்த பிரச்சனை தொடர்கிறதே, இன்றும் அந்த பிரச்சனை தீர்க்கப்பட முடியாமல் இருக்கிறதே. இதற்கு பதில் சொல்லாமல், இதற்கு விடை சொல்லாமல் அந்த மக்கள் மறந்து விட்டார்கள். அவர்கள் இனி பேசா மடந்தைகள் என்ற ஒரு நோக்கத்தை வைத்துக் கொண்டு திரும்பவும் அரசியல் செய்ய வருகிறீர்களே. வெக்கம், ரோஷம், மானம், மரியாதை, சூடு, சொரணை ஏதாவது இருந்தால் இதற்கு பதில் சொல்லணும். நீங்களா அரசியல் செய்ய முடியாது. நிச்சயமாக அல்லாஹ் சொல்றான், ஒரு அநியாயத்தை கிடக்கணும் கையால் தடு அல்லது வாயால் தடு அல்லது உள்ளத்தால் வெறு என்று சொல்றான். இந்த மூன்றும் செய்யாதவன் மனிதனே இல்லாதவன். அப்ப நம்ம கையால தடுக்க இல்லாட்டியும் வாயால தடுக்கலாம், உள்ளத்தால வெறுக்கிறோம். இந்த உண்மையில சொல்றோமா இல்லையா? இந்த உண்மைகளுக்கு ஏதாவது பதில் இருக்குமா? இந்த உண்மைகளுக்கு ஏதாவது விடை இருக்குமா அவர்களிடம்? அவை மக்களை நீங்கள் பகடக்காயாக்காதீர்கள். உடைய பணத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் எதையும் செய்யலாம். பணத்துக்கு மயங்குவார்கள், சொத்து பார்சலுக்கு மயங்குவார்கள், நீங்கள் கொடுக்கும் பணத்துக்கு மயங்குவார்கள். நினைக்கிறதை விட கேவலம் ஒன்றுமே கிடையாது. அதற்கு மக்கள் இணங்கி போகவே மாட்டார்கள். மக்கள் அதற்கு பதிலடி நிச்சயமாக வழங்குவார்கள். இதற்காக மட்டும் நிச்சயம் இவர்கள் அரசியல் பேச முடியாது. ஆகவே ஹக்கீமாடிய நாடகம் இன்று ஊர்களை பிரித்து வைத்திருக்கிறது. இன்றும் அதுக்கு இன்னும் முடிவில்லை. 1000 பொய்களை சொல்லியிருக்கிறார். அபிவிருத்தி செய்வேன், அந்த கோடி ஒதுக்குவேன், இந்த கோடி ஒதுக்குவேன் சொன்ன வரலாறு வீடியோக்கள் இருக்கின்றன. முழுதும் பச்சை பொய். பிறகு ஜால்ரா அடிக்க வந்திருக்கிறார் சிராஜ் மீரா சாஹிப் அவர்கள். எனக்கு தனிப்பட்ட கோபம் கிடையாது அவரோடு. அவர் என்னுடைய தம்பி மாதிரி. அவர் நல்லது செய்தால் நல்லதுன்னு சொன்னவன் நான். ஆனால் நாடகம் ஆடுவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இன்றும் அனுமதிக்க மாட்டோம், நாளையும் அனுமதிக்க மாட்டோம். அப்படி என்றால் இந்த நிசாங்காரியப்பரும் இந்த ஹக்கீமும் இந்த சிராஜும் ஒரு பொது மேடையை அமைத்து இந்த மக்களிடம் பகிரங்க மன்னிப்பு கோர வேண்டும். நாங்கள் செய்ததெல்லாம் பொய், அபாண்டம், மன்னித்து விடுங்கள்,
இப்போது அரசியலுக்காக சேர்ந்து வந்திருக்கிறோம் என்று சொல்ல வேண்டும். இது சொல்லாத வரையில் இவர்கள் எல்லாம் ஒரு நாடக நடிகர்கள் என்பதை நான் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்பேன். அதற்குரிய விடை கிடைக்கும் வரையும் நான் பேசிக்கொண்டே இருப்பேன் இன்ஷா அல்லாஹ். இவ்வாறு இந்த கருத்துக்கள் இருக்கின்ற பொழுது சமகால அரசியல் பக்கமும் நாங்கள் சில கருத்துக்களை தந்துவிட்டு உங்களிடம் எடுத்துவிட்டு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வரலாம் இருக்கின்றோம். குறிப்பாக எதிர்வருகின்ற காலம் ஒரு அரசியல் தொடர்ச்சியாக அரசியல் களத்திலே பல விடயங்கள் பல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இங்கே கேள்விகள் வந்திருந்தாலும் நாங்கள் அந்த விடயங்களை பார்ப்போம். குறிப்பாக எதிர்வருகின்ற காலம் நான் நினைக்கின்றேன் ஒரு ஜனாதிபதி தேர்தலை மக்கள் எதிர்நோக்குகின்ற காலமாக வரப்போகின்றது. இவ்வாறு இந்த ஜனாதிபதி தேர்தல் ஒன்று வந்தால் எமது முஸ்லிம் சகோதரர்கள் அல்லது முஸ்லிம் கட்சிகள் என்று சிறுபான்மை கட்சிகள் இருக்கின்ற எமது கட்சிகள், குறிப்பாக சொல்லப்போனால் முஸ்லிம் காங்கிரஸ், அகில இந்திய மக்கள் காங்கிரஸ், தேசிய காங்கிரஸ் இருக்கிறது. இவர்கள் மக்களை எவ்வாறு வழி நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது. இது பற்றி உங்களது அரசியல் பார்வையிலே நிச்சயமாக இதை பற்றி பேசுவதென்றால் இன்னும் சில நாட்களில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம அரசியல் பேசலாம். குறிப்பிட்ட நாளைக்கு ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட போகிறது. ஜனாதிபதி வேட்பாளர் யார், எப்படி அறிவிக்கப்பட போகிறார்கள், எந்த கட்சியில் அறிவிக்கப்பட போகிறார்கள் என்ற ஒரு தீர்மானத்தை வைத்தான் நம்ம சில ஆர்வங்களை பேச முடியும், அரசியலை பேச முடியும். அதற்கு இடையில் என்னுடைய அபிப்பிராயங்கள் இருக்கின்றது. உதாரணமாக ரணில் என்பவர் என்று ஒரு பேசும் பொருளாக இருக்கிறார். அவருடைய கட்சி இரண்டாக உடைந்து அவர் ஒரு பூஜ்ஜியமாக இருந்தாலும் ஏதோ ஒரு வழியில் அவர் ஜனாதிபதியாகி அவர் ஒரு திறமைசாலி என்பதை நிரூபித்திருக்கிறார் என்பதை உலகம் அறிந்திருக்கிறது. அது உண்மைதான். அதே நேரத்தில் மொட்டு அணியினர் தான் ஒரு ஜனாதிபதி வேட்பாளரை அறிவித்தால் தோல்வி அடையலாம் என்பதை உணர்ந்திருப்பதாகவும் நம்ம அவருடைய செயல்பாடின் மூலமாக அறியக்கூடியதாக இருக்கிறது. பாராளுமன்ற தேர்தலில் அவர்கள் கொஞ்சம் வாக்குகள் எடுப்பார்கள், அது அடிப்படை வாக்குகள் அவர்கள் விடத்தான் செய்யும், அதில் பல எம்பிக்களை எடுப்பார்கள். ஆனால் ஆட்சி அமைக்க முடியாது என்பது என்னை பொறுத்தவரையில் ஒரு கருத்தாக இருக்கிறது. நடந்த நிலைமையை பார்க்கின்ற போது அவர்கள் ஒரு ஜனாதிபதியை தனிப்பட்ட முறையில் அறிவித்து வெற்றி அடையக்கூடிய நிலையிலும் இல்லை. அதே நேரத்தில் ரணில் அவர்கள் தனித்து ஐக்கிய தேசிய கட்சியிலே ஜனாதிபதியாக வருவார் என்று சொன்னால் அவரும் வெல்வதற்கு சாத்தியக்கூறுகளில் நிறைய இல்லை. அதே நேரத்தில் சஜித் வெற்றி அடையக்கூடிய நிலை இருக்கிறது. இப்படி வந்தால், அதாவது மொட்டும் தனிய ஒரு வேட்பாளரை அறிவித்து ரணிலும் ஐக்கிய தேசிய கட்சியில் வந்து சஜிதும் ஒரு அணியாக கேட்கின்ற போது சஜிது வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. அதே நேரத்தில் ரணில் அவர்கள் சஜிதோடு சேர்ந்து வந்தால் 100% வெற்றி கன்ஃபார்மாயிடும். சஜித் அணிக்கு அல்லது ரணில் அணிக்கு கன்ஃபார்மாயிடும். அது தற்போதைய பேச்சுவார்த்தை, ரகசிய பேச்சுவார்த்தை உடைந்து விட்டதாகவும் அவர்களுக்குள் அந்த ஒற்றுமை இல்லை என்பதும் சிங்கப்பூரிலும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். அதில் ஹக்கீம் ரிசார்ட் மன போன்றவர்கள் முயற்சித்திருக்கிறார்கள் என்ற கேள்வி ஏற்படுகிறது. இணைத்து விட்டால் சோராயிருமே என்று ஆதங்கப்பட்டிருக்கிறார்கள். அது உடைந்து விட்டது. இப்போது மொட்டுக்குள் ஒரு பிரிவு சொல்லுகிறது, ரணிலை நம்ம ஜனாதிபதியாக அறிவித்து அவருக்கு நம்ம வாக்கு சேகரிப்போம் என்று சொல்லுகிறது. இன்று ஒரு மொட்டை சேர்ந்த ஒரு முக்கியமான நபர் அறிவித்திருக்கிறார், மஹிந்த சிந்தனையை ஏற்றுக்கொண்டால் யாரையும் நாங்கள் ஜனாதிபதி வேட்பாளராக ஆதரிப்போம் என்று இருக்கிறார். அதாவது ரணிலை தான் சொல்லுகிறார்கள். அவர் ரணில் மஹிந்த சிந்தனையை கொள்கை அளவில் ஏற்றுக்கொள்வாரே ஆனால் மொட்டு அவருக்கு ஆதரவு வழங்குவதற்கு தயாராக இருக்கிறது என்கிற அளவு ஓரளவுக்கு நான் நினைக்கின்றேன். மொட்டு ரணிலைத்தான் ஆதரிக்கப் போகிறது என்று சொல்லலாம், கன்ஃபார்ம் அல்ல, சொல்லலாம். அப்படி ஒரு நிலை வருகின்ற போது நிச்சயமா ரணில் தான் வெல்வார். நிச்சயமா ரணில் வெல்லக்கூடிய சாத்திய இருக்கிறது. ஏடால் மொட்டுக்கு கிராமப்புறங்கள் நீ அவங்க ரணிலை தான் அறிவிக்கிறோம், ரணிலை ஆதரிக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. பலமான போட்டி அமையும். நிச்சயமா ரணில் வெல்லக்கூடிய சான்ஸ் இருக்கிறது. விடயத்தை புரிந்து கொள்ளணும். ஒன்று, ரணில் தனிய ஐக்கிய தேசிய கட்சியில் வந்தால் வெற்றி அடைய முடியாது. சஜிதோடு வந்தால் வெற்றி அடையலாம், மொட்டோடு வந்தால் வெற்றி அடையலாம். இப்போ அவர் எந்த பக்கம் இணைய போகிறார், எந்த பொது வேட்பாளராக வரப்போகிறார் என்பது இன்னும் தீர்மானிக்கப்பட முடியாமல் இருக்கிறதுனாலும் அல்லது மொட்டுத்தான் இருப்பதனாலும் ரணில் வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தனித்து கேட்டால் சஜித் வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதே நேரத்தில் முஸ்லிம் கட்சிகளுடைய நிலைப்பாடு மிகவும் இக்கட்டான நிலைமையிலே ஆகிக்கொண்டிருக்கிறது என்பது சில செயல்பாடுகளை பொறுத்து அறியக்கூடியதாக இருக்கிறது. அது என்னவென்றால்,
இப்போ முஸ்லீம் கட்சி என்று சொல்லுகின்ற போது முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் ஹக்கீம் எடுத்துக்கொண்டாலும் ஜனகுசாட் எடுத்துக்கொண்டாலும் சரி, அவர்தான் முக்கியமானவர்கள். அந்த இருவரும் எந்த அணியை ஆதரிப்பது என்ற ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கிறார். ஏனென்றால் அவர் சஜீத் அணியினோடு தான் ஒப்பந்தத்தோடு இருக்கிறார். இதுவரையில் சஜீத் அணியோட ஒப்பந்தத்தோடு இருக்கின்ற காரணத்தினால் சஜீதைத்தான் அவர்கள் ஆதரிக்கப் போகின்றார்கள் என்ற ஒரு நிலைமை ஏற்படுகின்ற பட்சத்தில் ஒருவேளை ரணில் வெற்றி அடைந்து விட்டால் திரும்பவும் பழைய குருடி கதவை திரடின்ற நிலைமையை மாட்டிக்கொள்வோம் என்ற ஐயப்பாடு அவர்கள் தோன்றி இருக்கிறது. இப்போது இதற்கு இடையில் ரணிலிடம் சில நெருக்கத்தை அவர்கள் ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிக்கிறார்கள். ரணில் தலைவர்களுடன் பேசுவதை தவிர்த்து வருகிறார். அது குறிப்பாக ஹக்கீமை நிராகரித்து வருகிறார். ரணிலுக்கு தெரியும் முஸ்லிம் காங்கிரஸ்ல இருக்கும் உறுப்பினர்கள் யாராக இருந்தாலும் சரி வெற்றி அடைந்தால் நமது பக்கம் வருவார்கள், தலைவரை தவிர மற்றவர்கள் முழு பேர் நம்முடைய பக்கம் வருவார்கள். அவர் அதில் உறுதியாக இருக்கிறார். அதனால் அவர் அலட்டிக் கொள்ள மாட்டார். இவர்களை கண்டு அலட்டிக் கொண்டு பயந்து நடுங்குவது இவர்கள் தான். இப்ப ஹக்கீமை பொறுத்தவரையில் உறுப்பினர் ஒருத்தர் நம்பிக்கை கிடையாது. நிச்சயமா மட்டக்களப்பில் வெல்ல போது கிஸ்புல்லா, கல்முனையில் அம்பாறை மாவட்டத்தில் ஒரு எம்பி கிடைக்க போது அது யாருன்னு தெரியாது, ஒரு ஆளு கிடைக்க போகிறது. அப்படி அவர்கள் அனைவரும் ஹக்கீம் நிற்கின்ற ஆதரிக்கின்ற ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் வெல்லாத பட்சத்தில் அடுத்தண்டே டாட்டா காட்டி விட்டு மற்ற பக்கம் போய்விடுவார்கள். இது நிச்சயம் நடக்க போகிறது. அப்படின்னு சொன்னால் கடந்த பேராளர் மாநாட்டிலே அனைவரும் ஒரு கைச்சாத்திட்டு கொடுத்திருக்கின்றார்கள். நாங்கள் தலைவரின் எடுக்கின்ற முடிவுக்கு கட்டுப்படுவதாக அந்த இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்கின்றீர்கள் அவர்கள் எதிராக போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் வாய்ப்பு இருந்தால் அப்படி என்றால் கட்சி நீக்கலாம். இல்லை, அதாவது அது ஒரு விரட்டு. அந்த கையொப்பம் வாங்கினோம் என்பதெல்லாம் அது ஒரு நடந்தது உண்மை. இன்னும் நீங்க சத்திய கடைசி வாங்கி எடுக்கலாம், அது நோ ப்ராப்ளம். இல்ல சட்டம் இருக்கு என்னண்டா அது நெடிய விளங்கப்படுத்தணும். கட்சி என்பது இந்த சத்திய கடாசி மேல்மிச்சமான ஒப்பந்தங்களோடு தான் அந்த உறுப்பினர்கள் சேர்றது. சத்தியப்பிரமாணம் செய்வது, கட்சிக்கு துரோகம் செய்ய மாட்டோம், தலைமைத்துவத்துக்கு துரோகம் செய்ய மாட்டோம், கட்சி ஜாப்பே இருக்கிறது. திரும்ப ஒரு ஜாப் அங்க தயாரிக்கிற விளங்கிக் கொள்ளணும். அது மக்களை பேக்காட்டுறது சொல்ற கதை. அது அங்க உறுப்பினர்களுக்கும் தெரியும். அதாவது சத்திய கடதாசை விட பயங்கர ஜாம் கட்சியிலே இருக்குது. கட்சி ஜாப்ல என்னென்ன முக்கிய நோக்கம் என்னென்றால், கட்சிக்கு ஒருவர் அநியாயம் செய்பவர் எம்பியாக இருந்தால், எம்பி பதவியுரை பெறுவாராக இருந்தால் அது வேறு சட்டம். அதுக்கு ஒரு உறுப்பினராக இருந்தால் அவர் கட்சி நிற்கலாம், அவர் நீதிமன்றத்துக்கு போயிடாது. ஏன்னா அவர் கட்சி. இப்போ நீங்கள் ஒரு கட்சி உறுப்பினர் இருக்கிறீங்க, கட்சிக்கு எதிராக செயல்படுறவங்களை நிற்கலாம், நீங்கள் நீதிமன்றம் போயிடாது. ஒரு எம்பியாக இருப்பினர் அந்த கட்சி உறுப்பினர் எம்பியாக இருந்து அவரை உதாரணமாக வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக வாக்களித்தார், நாங்கள் வாக்களிக்கப்படான்னு முடிவெடுத்தோம், கட்சி முடிவெடுத்தது வாக்களிக்க கூடாதென்று. ஆனால் அந்த கட்சி முடிவுக்கு எதிராக பாராளுமன்ற உறுப்பினர் வாக்களித்து விட்டார், அதனால் இவரை நாங்கள் கட்சியோடு நீக்குகிறோம் என்று ஒரு கட்சி தீர்மானிக்குமாக இருந்தால் கட்சி அதற்கான ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கணும். அந்த ஒழுக்காற்று நடவடிக்கையில் இந்த எம்பி ஏன் நான் எதிர்த்து உங்களோட கதையும் கேட்காம நான் வாக்களித்த காரணத்தை கட்டாயம் சொல்லணும். சொல்லியும் நீக்கினார்கள் என்று சொன்னால் அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம் என்ற அடிப்படை உரிமை மீறுறாங்க என்று சொல்லி. என்னண்டா எம்பிங்கிறது வந்து கட்சிகள் கேட்டால் அவருக்கு ஒரு உரிமை இருக்குது. இப்ப நீங்க ஒரு விடயத்தை புரிஞ்சு கொள்ளணும். பாராளுமன்றத்துக்குள் காலடித்து வைக்கிற 225 எம்பிக்களும் சுயாதீன எம்பிக்கள் என்பதை முடிவெடுத்துக் கொள்ளவும். நீங்க அது மொட்டாக இருக்கலாம், எஸ்ஏபியாக இருக்கலாம், முஸ்லீம் காங்கிரஸாக இருக்கிற எவராக இருந்தாலும் எம்பின்னு பார்லிமெண்ட் காலவி கூட சுதந்திர எம்பி தான். அப்படி சுதந்திர எம்பியை இருக்க போய்த்தானே சில தீர்மானங்களுக்கு வாக்கெடுப்பு நடக்குது. அப்ப விரும்பின மாதிரி வாக்களிக்கலாம் போல உரிமை இருக்குது அதுக்குள்ள. அப்ப வாக்களிக்கிறேன் கட்சி தலைவரை முடிவெடுத்துடலாமே. எல்லாரும் வாக்களிக்க தேவையில்லை, 225 வாக்களிக்க தேவையில்லை. இப்போ மொட்டு வந்து சொல்லும் நாங்கள் இந்த தீர்மானத்தை எதிராக வாக்களிக்க முடிவெடுத்து விட்டோம் என்று ஒரு தீர்மானத்தை சபாநாயகர்கிட்ட கொடுக்குற. முஸ்லீம் காங்கிரஸ் போய் நாங்கள் ஒரு முடிவெடுத்து விட்டு கட்சி 4 கட்சி தலைவர் செஞ்சு கொடுத்து அப்ப பலரனை தோத்து விட்டது இல்லை வெண்டு விட்டதுன்னு சொல்லலாமா இல்லையா? அப்ப வாக்கெடுப்பு விடுற. அப்ப வாக்கெடுப்பு கட்சி தீர்மானத்தை விட்டு மீறி இருந்தால் கட்சி உறுப்பினரை பறிச்சு விட்டுருமே. அப்படி பார்க்க போனா வேறு சட்டப்படி பார்க்க போனா அப்படி அல்ல. கட்சி என்ன தீர்மானத்தையும் எடுக்கலாம், எதையும் எடுக்கலாம். அதை மீறக்கூடிய அதை யோசிக்கக்கூடிய சுயாதீன சக்தி எம்பிக்கு இருக்கிறது. ஆனால்
அந்த எம்பி கட்சிக்கு ஒழுங்கான முறையில் அந்த விளக்கத்தை சொல்லிடணும். அது சொல்லாததான் அவங்க ஆபிசேசர் பதவி பறிவோணும். அந்த கட்சி நடத்துகிற அந்த கூட்டத்துக்கு ஒரு சமம் அளிக்கணும். இப்போ உதாரணமாக வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக வாக்களிப்பு கட்சி முடிவெடுக்குது. இவர் பாராளுமன்றத்துக்கு போனவர் வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக வாக்களிச்சிட்டாரு என்றா அவர் கட்சியை சொல்லலாம். கட்சி முடிவெடுத்தாலும் எந்த மனச்சாட்சிப்படி அது எனக்கு சரியாப்படுது, எனக்கு ஆதரவளித்த வாக்காளர்களை நான் கேட்டபோது அவர்கள் அதை ஆதரித்து வாக்களிக்க சொன்னார்கள், நான் செட் பண்ணிக்கிறேன் அப்படி சொன்னார்கள், அவர்களுடைய எண்ணத்துப்படியும் என்னுடைய சுய என்ற உரிமையின் பிரகாரமும் எனக்கு சரியா பட்டுச்சு, நான் வாக்களித்தேன். அவர் காரணத்தை நான் கட்சி சொல்லிட்டேன் சொன்னால் கட்சி கேட்க வேண்டியதான். இல்லை அப்படி செய்யக்கூடாது மாறின உடனே தான் மாறி தீர்ப்பளிக்க பதவி பறிச்சாங்கன்னா அவன் நீதிமன்றத்துக்கு போவார். நீதிமன்றம் என்னோட கணக்கெடுக்கும் என்றால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரின் அடிப்படை உரிமை மறுக்கப்படுகிறதா மட்டும் நாங்கள் பார்க்கும். விளங்கிட்டா? அந்த அடிப்படை உரிமை மறுக்கப்படுகிற பார்க்கின்ற போது கட்சியின் தீர்மானத்துக்கு கட்சியின் ஒழுக்காற்று நடவடிக்கைக்கு நீ முகம் கொடுத்தீரா, அதற்கு பதிலளித்தீரா, உன்னுடைய அபிப்பிராயத்தை அங்கே சொன்னீரா, அதுக்கு என்ன ரியாக்ஷன் நடந்துங்களா நீதிமன்றம் கவனிக்கும். எல்லாம் சரியா சொல்லி இருக்கிறாய், சொல்லியிருந்தும் அவர்கள் உன்னுடைய எம்பி பதவி பறிப்பது கூடாது என்று அடிப்படை உரிமை அவனுக்கு சப்போர்ட் பண்ணும் அது நீதிமன்றம். ஆனால் அது ஒன்றுக்கு போகல என்றா நீதிமன்றம் அப்போ கட்சியை மதிக்காதால் நீ கட்சியெல்லாம் பண்ணிருக்கீங்க, கட்சியெல்லாம் உபதலைவராக இருக்கீங்க, கட்சியில் ஒழுக்காட்டு நடவடிக்கைக்கு நீங்கள் போகலண்டா அப்போ கட்சி விளக்கத்தானே செய்யும், உங்களை உடனடி நீக்கி விட்டுரும். இதுதான் வித்தியாசம். ஆகவே இன்னும் பேராளர் மாநாட்டில் சத்திய கடாயம் பாண்டுங்கோ எல்லா ஓலையும் பண்ணுங்கோ, இதெல்லாம் யாருக்கு பொருந்தும்? எம்பி இல்லாத ஆளுக்கு தான் பொருந்தும். கட்சியில் இருக்கிற உறுப்பினர்களுக்கு பொருந்தலாம். அவன் எம்பியா தெரிவு செய்யப்பட்டுட்டான்டா இந்த ஒரு ஓலையும் தெரிய வராது. அவன் தனிப்பிறவிதான். விளங்கிட்டா? ஜேஆர் காலத்தில் இருந்து எத்தனை கட்சி மாறிட்டான், ஒத்தனை நிற்கல, பெருசா நிற்கப்பட்ட சரித்திரமும் இல்லை. அன்றைக்கு நிறைய அனுப்பட்ட அந்த பொம்பளை டயகம்ங்கிற பொம்பளையும் கூட எஸ்ஏபி நீக்கிக்கலாம் போச்சு. நிற்கப்பட்டது இரட்டை பிரஜா உரிமை போய் சொன்னதுக்காக தான் அவரோட பதவி பறிக்கப்பட்டு போனேன். அரவிந்த் குமார பதவி பறிக்கலாமா போச்சு, முஷாரப்போட பதவி பறிச்சுக்கலாமா போயிட்டு. காரணம் என்னவென்றால் எம்பி என்றால் அவனுக்கு உரிமை இருக்கிறது. கட்சியாக இருக்கலாம், கட்சி கோட்பாட்டோட வரலாம், எல்லாம் செய்யலாம். பாராளுமன்றத்துக்குள்ள அவன் காலடி வச்சுட்டான், அவன் சுய மனிதன், அவனுக்கு உரிமை இருக்கிறது. அந்த உரிமையை கட்சி யாப்பை கொண்டு கட்சியில கூட இதில் கொண்டு மடுக்க இயலாது. அவனுக்கு தகுந்த பதிலை சொல்லிவிட்டால். அப்படி இல்லை என்றால் பாராளுமன்றத்தில் கட்சி எடுக்கிறதான முடிவு என்று சொன்னால் அவன் பாராளுமன்ற 225 எம்பி மாதிரி போக தேவையில்லை. அங்கே போகணும் ஆரண்டா ரணில் விக்ரமசிங்கம் கட்சி தலைவர், சஜித் பிரேமதாசாவும் ஹக்கீமும் ரிசார்டும் தமிழ் தேசிய தலைவர் 4-7 பேரும் பார்லிமெண்ட் போனா சரி. என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? நாங்கள் வரவு செலவு திட்டத்தை ஆதரிக்க முடிவு எடுத்திருக்கிறோம், ஒரு பிரேரணை கொடுங்க, மற்ற ஆதரவு வாக்களிக்க கொடுத்துருக்கீங்க கொடுங்க. அப்போ பிரச்சனை போட்டு சரிதானே? இப்போ 4 தலைவர் சொன்னா சரிதானே? அப்போ உங்கள்கிட்ட எத்தனை எம்பி? 5, உங்கள்கிட்ட 40, உங்கள்கிட்ட 10. அப்போ முடிவு சரி. அப்போ வரவு செலவு திட்டம் தோல்வி அல்லது வரவு செலவு திட்டம் வெற்றி சொல்லுங்களேன். அப்போ என்னத்துக்கு எம்பி கை வைத்தோணும், காலை வைத்தோணும்? அப்போ சட்டவிரோதமாக இருந்தால் எப்படி நீங்கள் இதை தெரியா மக்களுக்கு? இது மக்களுக்கு தெரியும். நீங்க எந்த பெண்ணாமரை கட்சியை நடத்தினாலும் சரிதான், என்னத்தை போட்டு அதுக்குத்தான் சுப்ரீம் கோர்ட் அதுக்கு ஒரு இடம் ஒன்று வச்சிருக்கு. மனித அடிப்படை உரிமை மீறப்படுகிறதா, ஒரு எம்பி உடைய அடிப்படை உரிமை மீறப்படுகிறான்னு பார்க்கத்தான் சுப்ரீம் கோர்ட் இருக்குது. அப்ப நீங்க சத்தியகடையை தயாரிச்சாலும் சரிதான். அன்றைக்கு நிசாங்காரி படிச்ச மணியன் சொல்றாரு எப்படின்னா இதுதான் ஹாபிஸ்னுடைய பதவி பறிப்பதற்கு காரணம். நோ நோ அப்படி இல்லை. ஹாபிஸ்னுடைய பதவி பறிப்பதுக்கான ஹாபிஸ்னுடைய எவிடன்ஸ் நீதிமன்றத்துக்கு கொடுத்த தகவல் போல. ஏனென்றால் கட்சி கூட நடத்தி தெரியாதுன்னு சொல்றாரு. அவர் வழக்கில் எனக்கு எதிராக நடக்கப்பட்ட ஒழுக்காட்டு நடவடிக்கை தெரியாதுன்னு சொல்றாரு. இன்னொரு சந்தர்ப்பத்தில் தெரியும் சொல்றாரு. நீதிமன்றம் கேட்குது, தெரிஞ்சு ஏன் போகலாங்க நீ என்று போகலையா அவுட். இதை தூர தெரியாம சத்திய கடாசம் வச்சுக்கிட்டு குத்திய கடாசம் வச்சுக்கிட்டு மக்களை பேக்காட்டிக்கிட்டு இதெல்லாம் முழு பெருந்து நடிக்கிற முஸ்லீம் காங்கிரஸ் இருந்து கொண்டு தான் கிஸ்புல்லா அஸ்ரஃபை எதிர்த்து எதிர்கட்சியில் விதிக்க இல்லையா, அஸ்ரஃபை எதிர்த்து அரசியல் செய்ய இல்லையா? அந்த டைம்ல நீக்கி நீ அஸ்ரஃப் ஏழுமா அன்ற சட்டம் தான் இப்ப இருக்கு. சொல்றேன் மக்களுக்கு தெளிவா இருக்கணும், மக்களை பேக்காட்டே இல்லாது. ஆகவே சட்டம் மக்களை வச்சுக்கிட்டு நாங்கள் எவிடென்ட் எடுத்திருக்கோம். சத்தியகடா பாருங்க, இன்னொரு பகுதியை கேட்டால் சிரிக்கணும். பேராளர் மாநாட்டிலாம் தலைவர் வந்து கத்துறாரு,
ரணில் பக்கம் பேசுகிற போடா, ரணில் ஆள் வாங்குறதுல நிற்கிறாரு, துரோகம் செஞ்சிட போடா, சத்தியகடாஜின்னு வாங்கினா கழிச்சு போட்டு அடுத்த செகண்ட் ரணில் பின்னால் போகுது ஹிஸ்புல்லாவும் நம்முடைய அலிசாகிர் மௌலானாவும். மாநாட்டில் தொப்பி ஓடல் ஒத்துரும், இஸ்லாமிய முறையெல்லாம் கிடையாது. ஏன்னா மாநாடு இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும். ரணிலோட போகல தொப்பி கிப்பி எல்லாம் மௌபத்தோட போகிறாங்க. ஏனண்டா மனசில் மாநாட்டை பற்றி அபிப்பிராயம் இல்லை, ஹக்கீமை பற்றி அபிப்பிராயம் இல்லை. ஹக்கீம் வேஸ்ட். ஆனால் ஹக்கீம் அதிகாரம் அம்பிட்டுக்கிட்டே அந்த முஸ்லீம் காங்கிரஸ் கேட்டதை நம்ம எம்பி ஆகலாம். இப்போ செயலாளருக்கு அதிகாரம் கிடையாது முஸ்லீம் காங்கிரஸில். முன்ன ஹசன் அலிக்கு அதிகாரம் இருந்துச்சு அஸ்ரப் காலத்திலாம். செயலாளர் சில வீட்டை பவரை பாவிக்கலாம், நான் சரி பண்ண மாட்டேன், இது இப்படி இப்படி. அப்போ தலைவருக்கும் செயலாளருக்கும் இடையில ஒரு ஒற்றுமை வேணும். அதை ஹக்கீம் வந்து உடைச்சி அது சம்பளம் கொடுக்குற ஒரு செயலாளர் பதவி ஆக்கி அதை டம்மி அதிகம் வச்சிருக்காந்தால். இப்போ சகல அதிகாரங்களும் ஹக்கீம் ராயில் இருக்கு. இப்போ அதி உயர்படத்தில் முன்ன 24 பேர் இருந்தால் இப்போ 90க்கு மேலேயா. அது அவர் ஊர் பாதியை சேர்ந்தார்கள். அப்போ ஹக்கீமை கடைசியில் நிற்க இயலாது, செட்டாப் பண்ணி தான் தலைவரை நியமிக்கிறார். அப்போ இதெல்லாம் இருக்குது. இப்போ ஹக்கீமுடைய செயல்பாடு சஜிதுக்கு பின்னால் நிற்கிற மாட்டிக்கிட்டாரு. இப்போ ரணிலும் அவரை கூப்பிடுற மாதிரி தெரியல. இப்போ அவர் சஜிதோடைய நின்று ஆகணும். சஜிதோடைய நின்று சஜிது வெண்டுட்டாருண்டா தப்பிட்டார் அர்த்தம். சஜிது தோத்துட்டாருண்டா ஹக்கீமுடைய அரசியல் வாழ்க்கை அதோடு பூஜ்ஜியமாகும். நிச்சயமா ரணில் பூஜ்ஜியம் ஆக்குவார். ஏன் காரணம் என்றால் 2019 சஜிதையும் ரணிலையும் பிரித்தது முக்கிய காரணங்கள் இவர்களும் ஒருவர். அது ரணிலுக்கு தெரியும் நல்லா. ஆகவே இதுதான் அரசியல். இன்னும் அரசியல் நிறைய பேச வேண்டியிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த முறை 13வது திருத்தச் சட்டம் என்றால் என்ன, அதற்கு முஸ்லீம் காங்கிரஸுடைய நிலைப்பாடு என்ன, தலைவர் அந்த 13வது திருத்தச் சட்டத்தை முழுவதும் நிறைவேற்றுங்கள், அதை அமுல்படுத்துவதற்கு நான் தயார் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஹக்கீம் ரிசார்ட் சொல்லவில்லை, அதாவுல்லா சொல்லவில்லை, கிஸ்புல்லா சொல்லவில்லை, யாருமே சொல்லவில்லை. ஹக்கீம் தான் சொல்லியிருக்கிறார் 13 முழுவதும் நிறைவேற்றுவதற்கு நான் பச்சை கொடி காட்டியிருக்கிறேன் என்கிறார். அந்த 13வது திருத்தச் சட்டத்துக்குள் என்ன இருக்கிறது, அதற்கு என்ன மர்மம் இருக்கிறது, அதில் முஸ்லிம்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதெல்லாம் விரிவாக ஒரு நாளைக்கு ஆதாரத்தோட பேசுறதுக்கு நாம ஒரு டேட் எடுப்போம். இன்ஷா அல்லாஹ் இதோட முடிப்போம். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இதோடு இந்த செவ்வியை நாங்கள் முடித்துக் கொள்ளலாம் நினைக்கின்றோம். எதிரொலி நிகழ்ச்சியிலே இன்று கலந்து சிறப்பித்தார்கள் முனைமருதவன் அரசியல் விமர்சகர் MHM இப்ராஹிம் அவர்களுக்கும் எங்களது தாரசபா தொலைக்காட்சியின் சார்பிலும் நேர்கள் சார்பிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு இந்த அளவிலே நாங்கள் இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கின்றோம். தாரசோபா தொலைக்காட்சி என்றுமே மக்களுக்கு தெளிவான கருத்துக்களை அரசியல் பிறகுமிருந்து வழங்குகிறது. அதுபோல தான் இன்றைய தினமும் அரசியல் விமர்சகர் MHM இப்ராஹிம் அவர்களிடமிருந்து மக்களுக்கு தெளிவான கருத்துக்களை நாங்கள் வழங்கியிருந்தோம். ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் நாங்கள் ஒவ்வொரு பிரமுகர்களை அழைத்து நாங்கள் இந்த நிகழ்ச்சியை படைப்பதற்கு தயாராக இருக்கணும். இதற்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கி கொண்டிருக்கின்ற எமது தொலைக்காட்சியின பிரதானி கண்ணியத்துக்குரிய மௌலவி அல்ஹாஜி சஃபா முகமது நஜாஹி முகத்தமிழ் காதிரி அவர்களுக்கும், அதுபோல பின்னாலிருந்து தொழில்பம் வழங்கிய சகோதரர் அவர்களுக்கும், மாஃபக் அவர்களுக்கும், அதுபோல நிப்ராஸ் அவர்களுக்கும் இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு இந்த அளவிலே நாங்கள் விடைபெற்றுக் கொள்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு எதிரொலி நிகழ்ச்சியிலே சந்திக்கலாம். விடுகின்ற காலை பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாயம் எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வேண்டிக் கொண்டு நாங்கள் விடைபெற்றுக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எதிரொலி சமகால அரசியல் நிகழ்வுகளை அலசி ஆராயும் நிகழ்ச்சி எதிரொலி.